विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. சாதிபாதாத்யதானம் 633வது பக்கம் பாதியில இருக்கு. ஏதேன அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும். ஏதேன தன்மாத்திர அபிஷேக அபரோட்ச ஞானம் அசத்யம் தத்வ அனதிகரண விஷயக பிரதீத்வா அசத் விஷயக பரோட்ச பிரதீபத் அப்படின்னு ஒரு அனுமானத்தை நமக்கு சொல்லியிருக்க. சசசுங்கம் போன்ற அசத் பதார்த்தங்கள்னா அனிர்வச்சனீயம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இது அனிர்வச்சனீயம்ங்கிற ஒரு பதத்துக்கும் அசத்துங்கிற பதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். சசசுங்கம் என கூடியதான பதார்த்தங்கள் அது அசத். அனிர்வச்சனீயம்ங்கிற பதார்த்தம் சுக்தியில தோணக்கூடியதான ரஜதம். இந்த ரஜதாதிகள் பதார்த்தங்கள்லாம் இருக்கு. அது நாம பார்க்கும் பொழுது இருக்கிறதாக தோன்றும், ஆனா பின்னால பாதிக்கப்படுறது. அது சத்தா இருந்தால் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா சத்துங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? முக்காலத்திலையும் பாதிக்கப்படப்படாதான படாத பதார்த்தம். ஆகையால் இந்த பதார்த்தம் ரஜதம்ங்கிறது அது சத்தாக இருக்குமேயானால் அது அழியப்படாது. அசத்தாக இருக்குமேயானால் அது முக்காலத்திலையும் அறியப்படப்படாது. ஆனா கிழிஞ்சல்ல வெள்ளியை பார்க்கும் பொழுது இது வெள்ளி அப்படின்னு நாம் அதை அறிகிறோம். அறியப்படுற காரணத்தினால் அது அசத்து இல்லை. அதே சமயத்துல பாதிக்கப்படுறது கொஞ்ச நேரம் ஆனப்புறம் இது ரஜதம் இல்லை அப்படின்னு பாதிக்கப்படுறது. ஆகையால் அது சத்தும் இல்லை. இப்ப என்ன? சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை, சதசத்தா இருக்க முடியாது. ஆகையால் அந்த பதார்த்தமானது அனிர்வச்சனீயம். இது நாம முன்னால இப்ப இத சொல்றதுக்காகத்தான் இந்த பிரகரணமே வந்திருக்கு. இந்த பிரகரணமே சச்சேன் ந பாத்தியேதா அசச்சேன் ந பிரதீயேதா பாத்தியதே பிரதீயதே ச தஸ்மாத் ரஜதம் அனிர்வச்சனீயம். அவ்வளவுதான். பிரகரணத்தை முழுக்க சொல்ல வேண்டிய அம்சம் எல்லாம் அவ்வளவுதான். இதுல சச்சேன் ந பாத்தியேதாங்கிறது மட்டும் போறோம், அசச்சேன்ன பிரதிகேட்டாங்கிறது மட்டும் போறோம் அப்படி பண்ணினோம். இந்த ரெண்டும் சேர்த்து சொல்ல வேண்டியதுல ரெண்டு தனித்தனி அர்த்தாபத்திகள். இந்த அர்த்தாபத்தின்னு சத்தா இருந்தால் பாதிக்கப்படப்படாது, பாதிக்கப்படுகிறது, ஆகையால் சத்து இல்லை. அசத்தா இருந்தால் தோணப்படாது, இது தோன்றது, ஆகையால் அசத்து இல்லை. ஸோ இப்படி நம்ம சொல்றதுனால இந்த அர்த்தாபத்தி பிரமாணம். இந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தினால சுத்தியில காணக்கூடியதான ரஜதமானது அசத்துன்னு தீர்மானம், இது அனிர்வச்சனீயமா தீர்மானம் பண்ணிடும். இப்ப அவன் என்ன சொல்றான்? அந்த மார்க்கம் அசத்துல இதையே அவ அசத்துன்னு தீர்மானம் பண்ணிட்டான். சுத்தி ரஜத்தையும் அசத்துல கேட்டகரைஸ் பண்ணி, இதனால அவனுக்கு முதல்ல இருந்து இப்படி நினைச்சு இந்த சுத்தி ரஜாதிகளை கண்டா இது அசத்துன்னு அவன் தீர்மானமா வச்சுட்டு இருக்கான். நாம என்ன பண்றோம்? சுத்தி ரஜாதிகள் என்பது அனிர்வச்சனீயம் அப்படிங்கிறோம். அனிர்வச்சனீயம் பிராதிபாசிகம். இந்த மனசுல முதல்ல இருந்தே இப்படி அவன் தீர்மானம் பண்ணினதுனால அவனுக்கு அத்வைத்தி சொல்றதை கேட்டா இவன் தப்பு பேசுறா போல இருக்கு அவனுக்கு. அதனால இவனுக்கு மேல மேல நமக்கு அநேக விதமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கா. அதை முதல்ல பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது விடலாம். அப்படி இருக்கும் காலத்தில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த அசத்துங்கிறதுக்கு நாம சொல்றது அந்த ஒண்ணு இருக்கு பார்த்தா சசசுருங்கம், ருசுங்கம். அப்ப இவைகள்லாம் அது எப்படி அப்படின்னு கேட்க,
நாம என்ன சொல்றோம்? அப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, அனிர்வச்சனீயமான பதார்த்தமும் 3 காலத்திலையும் இல்லை. கிளிஞ்சல்ல காணக்கூடியதான ரஜதம் 3 காலத்துல இருக்கும். அது காணறதுக்கு முன்னால அங்க ரஜதம் இல்லை. இது வெள்ளி இல்ல கிளிஞ்சல் தான் அப்படின்னு தெரிஞ்சின்ற பிறகு வெள்ளி இல்லை. நீங்க அங்க பார்த்து கொண்டு இருக்கிற காலத்திலையும் வெள்ளி இல்லை. வெள்ளி இருந்தா எங்க சார் போகும்? வெள்ளி இருந்ததுன்னா போய் எடுத்துக்க வேண்டியது தானே. வெள்ளி இல்லை. ஸோ நிஜமா நீங்க பார்த்தீங்களா 3 காலத்திலையும் அங்கே வெள்ளி இல்லை. இது அது ஏதோ நடுவில் காணப்பட்டது அவ்வளவுதான். நிஜமா வெள்ளி அங்கே இல்லை. அதே போலயே அசத்தான பதார்த்தங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அசத்தான பதார்த்தமும் 3 காலத்திலையும் இல்லை. எது? சசசுருங்கம் போன்ற பதார்த்தங்கள். அதுவும் 3 காலத்திலையும் இல்லை, இதுவும் 3 காலத்திலும் இல்லை. என்னத்தான் ரெண்டுக்கும் விசேஷம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். நாம என்ன சொல்றோம்? 3 காலத்துல இல்லாம போறதுங்கிறதுக்கு அனிர்வச்சனீயமான பதார்த்தத்துக்கும் அசத் பதார்த்தத்துக்கும் காமம் தான்ப்பா. அதை ஒண்ணும் சொல்லல. ஆனா அதை விட இது வேறு. ஏன் வேறுங்கிறேன்? எப்பொழுது தாங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுது இருக்கிறதாக காணப்பட்டது. இருக்குன்னு நான் சொல்லல. இது இருக்கிறதாக காணப்பட்டது. இருக்கிறதாக தோணும் ஸ்வபாவம் எதுக்கு இருக்கோ அதுக்கு அனிர்வச்சனீயம்னு பேர். எப்பவாவது அது இருக்கிறதாக காணப்படுமேயானால் அது அனிர்வச்சனீயம். எப்பொழுதும் இருக்கிறதாக தோணாதுன்னு சொன்னா அது அசத். இதுதான் அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். தத்வேன பிரதீத்யர்ஹத்வம் கதாசித் தத்வேன பிரதீத்யர்ஹத்வம். அதான் நம்ம அனிர்வச்சனீயத்துக்கு லட்சம். அதே போலயே பிரதீத்திய அனர்ஹத்துவம், பிரதீத்தியதிகரண அனதிகரணத்துவம்னு சொன்னேனால் அசத்துவம். யாருக்காவது எப்பாவது சசசுருங்கம் காணப்பட்டிருக்கோ? எப்பொழுதும் 3 காலத்திலையும் இருக்கிறதாக காணப்படலைன்னா அது அசத். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு செகண்டாவது இருக்கிறதாக காணப்படுமே ஆனால் அது அனிர்வச்சனீயம். சுத்தி ரஜதம் ஸ்வப்னம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் எல்லாம் எப்படி காணப்படுகிறது? ஏதோ ஒரு சமயத்துல இருக்கிறதாக காணப்படும், அப்புறம் அழிஞ்சு போறது. ஸோ இருக்கிறதாக காணப்படுமேயானால் அது அனிர்வச்சனீயம். இருக்கிறதாக எப்பொழுதுமே காணப்படலைன்னா அதற்கு அசத்துவம். இப்படி வித்தியாசம். இந்த அசத்தானது இருக்கிறதாக காணப்படலைன்னா அது எப்படி சார் நீங்க விவகாரம் பண்ற? விவகாரம்னா எப்படி பேசுறேன்? பேசும்பொழுது என்ன ஆகிறது அப்படி? இப்ப கிழிஞ்சல்ல ரஜத்தை பாக்குறேன். ரஜதம் நிஜமா காணப்படுறதுன்னு ஆக்சுவலி நீங்க பாக்குறேன், கண்ணால பாக்குறேன். அந்த பொருள் இல்லைங்கிறதுல அது எப்படி கண்ணால பார்த்தேன்? இது பேசிக்கா சில சந்தேகங்கள் நம்ம பார்க்கணும். அதான் பொருளே இல்லாத போல கண்ணாலே எப்படி பார்க்க முடியும்? இந்திரிய சம்பிரயோகம் எப்படி வருது? நமக்கு சாதாரணமாக ஒரு பொருளை பார்க்கணுமே ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். எப்படி? ஒரு குடத்தை பார்க்கறதா இருந்தால் என் மனசு கண் வழியாக குடம் வரைக்கும் போகும். அங்கே கதாவச்சின்ன சைத்தன்யத்தோட என்னுடைய அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யம் ரெண்டும் ஒன்னா சேரும். இரண்டும் ஓரிடத்துல இருக்குமே ஆனால் கடஞானம் எனக்கு வரும். எப்ப கடஞானம் எனக்கு வந்தது ஆனால் அப்பொழுது நான் என்ன சொல்றேன்? அயங்கடான விவகாரம் பண்ணுவேன். விவகாரம் பண்றது கோர்ட்டு கேஸ் நினைக்கூடாது. விவகாரம் பண்றது பேசுறதுன்னு அர்த்தம். என்ன விவரணாச்சாரியர் விவகாரங்கள் 4 விதம், அபிஜா அபிவதனம் இவைகள்லாம் விவகாரமா சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்டிவிட்டின்னு அர்த்தம். இந்த விவகாரம்னு என்ன அர்த்தம்? சம் ஆக்டிவிட்டி. இப்ப என்ன சொல்றேன்? நான் எதை வாயால சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்கா அயம் கடா அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ஒரு விவகாரமானது இது குடம் என்று சொல்லக்கூடியதான விவகாரமானது வரணுமையானால் எனக்கு இது குடம்னு தெரியணும். இது குடம் தெரிஞ்சாத்தானே இது குடம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இது குடம்னு நான் அறியவோ அல்லது இது குடம் என்று நான் சொல்லவோ எனக்கு இது குடம்ங்கிறது தெரியணும். இது குடம்னு கடஞானம் எப்படி எனக்கு தெரியும்? என் மனசு கண் வழியா குடம் இருக்கிற தேசத்துக்கு போனால் போய் அதோட ஒன்னானால் அயம் கடாங்கிற ஞானம் எனக்கு வரும். இப்ப இந்த கடஞானம் வரணுமேனால் இதுக்கு பேசிக்கா என்ன இருக்கணும்? அங்க குடம் இருக்கணும்.
குடம் இருந்தா என் மனசு கண் வழியா குடம் இருக்கிறதுக்கு போகும். அதுதான் இல்லையே சார். எப்படி சார் இதம் ரஜதம்னு ஞானம் வந்தது? இது ஒரு கேள்வி. பொருள் இல்லாமல் இந்திரிய சம்பிரயோகம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு நாம் என்ன சொன்னோம்? ரைட்டு, நீ கேட்கறதப்பா, ஆனா இங்க பார்க்கணும், இந்திரிய சம்பிரயோகம் இருக்கிற பொருளை பார்க்கறதுக்காகத்தான். அது இல்லாத பொருளை பார்க்கறதுக்கு, தற்கால உற்பத்தமான பொருளை பார்க்கறதுக்கு சாட்சி போடும். ஸோ ஆக்சுவலா என்ன ஆறதுங்க, நீங்க எதிர்க்க இருக்கக்கூடியதான கிழிஞ்சலை பார்க்க கண்ணை திறந்து, உங்க மனசானது கண் வழியாக அந்த கிழிஞ்சல் இருக்கிற இடம் வரைக்கும் போச்சு. அந்த கிழிஞ்சல்ல ஒரு அஜ்ஞானம் இருந்தது. கிழிஞ்சல் அஜ்ஞானம் இருந்ததுன்னு நான் சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? கிழிஞ்சல் அவற்றின சைத்தன்யத்துல அஜ்ஞானம். சைத்தன்யம் எங்கும் நெடுக இருக்கு. அது கிழிஞ்சல் இருக்கிற இடத்துல எந்த ஒரு போர்ஷன் இருக்கோ அந்த போர்ஷன் இருக்கிற அஜ்ஞானத்துக்கு என்ன பேரு? சுத்தி அவற்றின சைத்தன்யம்னு பேரு. அந்த சைத்தன்யம் சுத்தியில இருக்கக்கூடியதான சைத்தன்யத்துக்கு சுத்தி அவற்றின எங்கேயும் தான் இருக்க, இருந்தாலும் அந்த போர்ஷன்ல இருக்கிற சைத்தன்யத்துக்கு மட்டும் சுத்தி அவற்றின சைத்தன்யம்னு பேரு. அஜ்ஞானம் சைத்தன்யத்தை முழுக்க மறைச்சிருக்கு. சுத்தியில இருக்கக்கூடியதான சுத்தி இருக்கிற இடத்துல இருக்கிற சைத்தன்யத்திலையும் அஜ்ஞானம் இருக்கு. ஸோ இப்ப அந்த அஜ்ஞானம் என்ன பண்ணி தெரியும்னா, என்னுடைய அந்தக்கரணம் கண் வழியாக சுத்தி இருக்கிற இடத்துக்கு போனதுமே அங்கே சுத்தி வச்சிருந்த சைத்தன்யம் இருக்கக்கூடியதான அஜ்ஞானமானது வெள்ளியாகவும் வெள்ளி ஞானமாகவும் மாறிச்சு. எப்படி சார் மாறும்? என்ன முன்னால மாறாம இப்ப மட்டும் எப்படி மாறிச்சு? எத்தனையோ நான் சுத்தியை பார்த்திருக்கேன். அது அஜ்ஞானம் நாசமாயிதானே சுத்தின்னு ஞானம் வந்திருக்கேன். இப்ப மட்டும் மாறிட்டேன்னு உங்க அந்தக்கரணம் இங்க போச்சோ இல்லையா? இந்த அந்தக்கரணம் விருத்தி போறதுமே அந்த அஜ்ஞானம் பார்த்தலாம். இந்த விருத்தியில டெபிஷியன்சி என்ன இருக்குன்னு, வெள்ளி மேல ஆசை இருக்கு, தோஷம் இருக்கு. இந்த தோஷம் இருந்தால் அந்த அஜ்ஞானம் தன் வேலை செய்ய ஆரம்பிச்சு. நீங்க பர்ஃபெக்டா இருந்தேன்னு வச்சுங்களேன், அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணி விடலாம். இவன் பர்ஃபெக்டா இல்லாதனால என்னாச்சுன்னா அஜ்ஞானம் அது தம் வேலையை ஆரம்பிச்சிடும். அதான் வித்தியாசம். குதிரைக்கு மேல சுவாரி பண்றவன் அவன் நன்னா தெரிஞ்சவன் தான் என்ன ஆகும்னு, குதிரை தானா அடங்கி சொன்ன பேச்சு கேட்கும். ஆனா அதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், இவன் சாதாரண வியக்தி தானே, இவனை கீழே தள்ளி மெதிச்சுட்டு போயிருந்தேன். இதுதான் நடக்கிறது. ஸோ விவகாரம் என்ன இருக்குது, இவன் அந்தக்கரணத்துல கிழிஞ்சல் வெள்ளிக்கு மேல இருக்க, வெள்ளி மேல ஆசை இருக்கு என்று கண்டுபிடிச்சதுனால அந்த அஜ்ஞானம் என்னாச்சு, இவனை ஏமாற்றணுங்கிறதுக்காக ரஜதாகாரமும் ரஜத ஞானாபாசாகாரமாகும். இப்படி எல்லாம் வழக்கம். ரஜமும் வெள்ளி பிறந்தது, வெள்ளிங்கிற ஞானமும் உண்டாச்சு. வெள்ளிங்கிற ஞானம்னு சொன்ன பொழுது ரஜ ஞான ஆபாசம்னு ஏன் சொல்லணும்? இந்த ஞானம் கொஞ்ச நாள் ஆனவங்க பொய்யும் தெரிய போகுது, பாதிதமா ஆபோது. அதனால முன்னாலேயே போலி ஞானம் அப்படிங்கிறது. ரஜதாகாரேனா ரஜத ஞானாபாசாகாரேன்னு பரிணாமத்தே. இந்த ரஜதம் உண்டாச்சு இல்லையா, இந்த ரஜதம் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது அப்படின்னு கேட்ட, ரஜதமானது கண்ணோட சம்பந்தப்பட்டு அறியப்படவில்லை. என்ன சம்பந்தப்பட்ட பிறகு அர்த்தம் பண்ணணும்னா அடுத்த செகண்ட்ல தான் அடுத்த தோணணும். என்ன எது காரணம்? இந்திரிய சம்பிரயோகம் காரணம். காரியம் என்ன? ரஜத பிரத்யட்சம். ஸோ ரஜதம் உண்டாய அடுத்த செகண்ட்ல வறுமையானால் அது வரலாம். ஆனா விவகாரம் என்ன, அதே செகண்ட்லயே வந்துரு. ஸோ நம்ம என்ன சொல்றோம், இந்த இடத்துல இந்திரிய சம்பிரயோகம் ஆக்சுவலா இருக்க காரணம் இல்லை, சாட்சி பிரத்யட்சம். அஜ்ஞான காரியாதைகள் எல்லாம் யார் காட்டிருக்கிறா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான சாந்தி. ஜோ விஜானே ஜெட்டன் ஜோ விஜானாத் அந்தரா எம் விஜானம் நவேதா எஸ் விஜானம் சரீரம் அப்படின்னு பிரதாரத்துல அந்தர்யாமி பிராமணத்துல விசேஷமாக அந்தர்யாமியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லிடுவோம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதே திட்டதே அப்படின்னு சொன்னேடா இல்லையா? அப்படி ஒரு சைத்தன்யம் உள்ள இருக்க அவர் பார்க்க இப்ப சைத்தன்யம் தான் அதை ஒழித்ததுன்னு சொல்றேன். அது ஞான ஸ்வரூபமா இருக்கிறதுனால அந்த ஞானமானது ரஜதத்தை காமிச்சு கொடுத்தது. நமக்கு இதம் ரஜதம்ங்கிற ஞானம் வந்து
இதம் ரஜதம்ங்கிற ஞானம் எப்படி வந்தது அந்த கரணத்துலன்னு நான் கேட்கிறேன். இப்ப சொல்லக்கூடியது இதுக்கு முன்னால் அயங்கடகாங்கிற ஞானம் வரும்பொழுது அயங்கடகாங்கிற ஞானம் எங்கே உண்டாச்சு? அந்த கரணத்துல உண்டாச்சு. இந்த அந்த கரணத்துல எப்படி உண்டாச்சு? எப்படி உண்டாச்சு? இந்த அந்த கரணம் விருத்தியானது கடம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த கடத்துக்கு நுனியில அந்த விருத்தி நுனியில இருக்கிற சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, அந்த சைத்தன்யம் அதை ஒழித்தது. அதனால நமக்கு என்னாச்சு? அதான் பலவியாப்தின்னு சொல்றோம். அதனால நமக்கு அயங்கடகாங்கிற ஞானம் அந்த கரணத்துல உண்டாச்சு. இப்ப என்னாச்சு? அந்த கரணம் விருத்தி ரூபமாக அது வரைக்கும் போச்சு. ஆனா அந்த இடத்துல சுத்தி வரைக்கும் தான் போச்சு. சுத்தியோட தான் சம்பந்தப்படணும். ஏன்னா அங்க ரகதம் இல்லை, சுத்தி வரைக்கும் தான் சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன் சுத்தின்னு ஞானம் வரணும். அந்த சுத்திங்கிறது அஜானத்தினால மரத்துன்னு இருக்கு. ஏன் மரத்துன்னு இருக்கு? அஜானம் தான் நாசமாகலையே. நாசமா இருந்தது ஏன்னா சுத்திங்கிற ஞானம் வரும். இந்த அஜானமானது பவர்ஃபுல்லா போயிடுது. விருத்தியினால நாசம் பண்ண முடியாதாக பவர்ஃபுல்லா போயிடுது. ஏன்னா விருத்தியில தோட்டம் இருக்கிறது. பவர்ஃபுல்லா போனதுனால அஜ்ஞானம் அங்கே இருக்கு. அஜ்ஞானம் இருக்கிறதுனால அந்த சுத்தியை மறைச்சுட்டே இருக்கு. சுத்திங்கிற ஞானம் வரல. என்ன ஞானம் வந்திருக்கு? இதுங்கிற ஞானம் தான் வந்திருக்கு. அந்த இதுங்கிற ஞானம் வரது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் ரஜதமாக மாறி இப்ப அந்த ரஜதத்தை யார பிரகாசிக்கணும்? அந்த கரண விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம் பிரகாசிக்க முடியாது. ஏதாவது அங்கே போய் பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கு. அப்ப அதை பிரகாசிக்கிறது இதுக்கு பின்னால இருக்கிற இந்த சாட்சியே பிரகாசி. சாட்சி பாஷ்யமான பதார்த்தங்கள் இவைகள். இது ஜெனரலாக நம்ம சொல்லக்கூடியதான சாட்சி பாஷ்ய பதார்த்தங்களுக்கு நடக்கக்கூடியதான ஆபரேஷன். இது இப்படி இருக்கலாம். இதே மாதிரி இது ரகதமா நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஓஹோ ரகதத்தை சொல்ற இப்படி ஞானம் வந்து. அதே போல சசசுங்கமும் நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், அப்ப இப்படி தான் உங்களுக்கு ஞானம் வருது. பாருங்க, முதல்ல அயங்கடாங்கிறது ஒரு விஷயம் சொன்னேன், இதம் ரஜதம்ங்கிறது என்ன நடக்கிறதுன்னு சொன்னேன், சுத்தி ரஜதம்ங்கிறது சசசுங்கம்னு சொன்னா என்ன ஆறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சசசுங்கம்னு ஒருத்தர் சொன்னதுமே நம்ம மனசுல அவ சொன்ன மாதிரியே சசசுங்கம்ங்கிறது வரவில்லை. ரஜதம்னு சொன்னது கிழிஞ்சல ரஜதம்னு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனா சசசுங்கம்னு கேட்ட மாத்திரத்தினாலே உங்களுக்கு எதுவும் இருக்கிறது. ஏன்னா இப்ப விஷமா இருந்தா அதுக்கு கொம்பு இருக்காது, கொம்பு இருந்ததுன்னா அது முயல் இல்லை. இப்ப முயல் தலையில கொம்புன்னு சொல்றாங்க, இப்ப எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதோட மட்டுமல்ல, முயல் தலையில கொம்பு இருக்குன்னு இவன் சொல்றாங்கிறது நீங்க புரிஞ்சுட்டு, முயல் தலையில கொம்பு இருக்குன்னு சொல்றா, ஆனா இது இம்பாசிபிள். இது வந்து புரிஞ்சுட்டா இது எப்படி சார் ஞானம் வந்தது நமக்கு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட். இப்ப என்ன சொல்றோம்? இது நிஜமான ஞானமா இருக்க முடியாது, இதம் ரஜதம்ங்கிற ஞானமா இருக்க முடியாது. இது ஏன்னா இதம் ரஜதம் இத பாசிபிலிட்டி. ரஜம் நீங்க கண்ணால பார்க்கலாம். நீங்க சுத்தி ரசசுங்கம்ங்கிற முக்காலத்திலேயே உங்களால பார்க்க முடியாததான பொருள். அது சுசுசுங்கம்னு அவன் சொன்னதுமே என்ன ஏற்படுறது உங்களுக்கு? இது பிரத்யட்சம் ஆகாது. இது முக்காலத்திலையும் பிரத்யட்சம் ஆகாது. அப்படின்னு ஞானம் வந்தாச்சு உங்களுக்கு. வந்தாபுத்திரா இப்படின்னு சொன்னா அனாவசியமா பேசிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு தெரியறதே தவிர, நிஜமாக வந்துட்டு ஒரு புத்திரம் இருக்கிறாமோ என்னமோ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா வராது. இந்த கான்ட்ரடிக்ஷனா இருக்கக்கூடியதான சொற்கள்னால் நமக்கு வரக்கூடியதான அறிவு என்ன? இந்த அறிவுக்கு நான் தனியா பேரு, இதுக்கு விகல்பம் வருது. இந்த விகல்பம்னு சொன்னா வேவரிங்கிற அர்த்தம் பண்ணப்படாது. சாதாரணமான சம்ஸ்கிருதத்துல விகல்பம்னா இப்படியா அப்படியா, இது விகல்பம் இருக்கா அப்படி அது இல்ல. இது சம்ஸ்கிருதத்துல வேதாந்திகள் சொல்லக்கூடியதான விகல்பம் இல்ல, பார்க்கணும். இது ஒரு சாலார் தனியா யூஸ் பண்ணக்கூடியதான வேர்டு, தட் இஸ் டெக்னிக்கல் டேர்ம். யாவது யோகிகள் சொல்றது, சாங்கியா யோகிகள் சொல்றது. அவ என்ன சொல்ற? இது வந்து சப்தஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா. அவ சொன்னதான விஷயம் என்ன பண்றது? சப்தஞான அனுபாதி. ஒரு மனிதன் சசசுங்கம் என்று சொன்ன பிறகு என் மனதில் எழக்கூடியதான சப்தஞான அனுபாதி. ஆனால் அந்த பொருளானது உலகத்தில் இல்லை. வஸ்து
விகல்பம்னு பேர். இந்த விகல்பம்ங்கிற பதத்துக்கு அவன் டெக்னிக்கலா ஒரு இந்த பதத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். நீங்க சொல்ற போல விவித கல்பாக விகல்பாக இல்ல, இது ஒரு கல்பம் இது ஒரு கல்பம் ஆகையால் விகல்பம். இது வேதாந்தேகன் சொன்ன விகல்பம், நையாயிகன் சொன்ன விகல்பம். ஆனா இங்க விகல்பம் அதுதான் நியாயமா நடக்கிறது. என்ன சட்டத்திருங்கம்னு சொல்றாளே, சட்டமா இருந்தா சொந்தம் இருக்கக்கூடாது, சொந்தம் இருந்தா இது இருக்கக்கூடாது, இப்படிங்கிற விகல்பம் தான் நமக்கு வருது. இது விகல்பம் நினைக்க விடாது, நிஜமா இப்படிதான் ஏற்படுறது. இருந்தாலும் இந்த விகல்பம்ங்கிறது டிஃபரெண்ட் கனோட்டேஷன். அவன் என்ன பண்ணியிருக்கான், விகல்பங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், சப்தஞான அனுபாதி சசசுங்கம் என்று சொன்ன பிறகு என் மனதில் தோணக்கூடியதான ஒரு எண்ணம் அது என்ன, ஆனா அந்த தோற்றமானது நிஜமா எங்கேயும் காணப்படாது, வஸ்து சூன்யா விகல்பா அப்படி. இப்ப சசசுங்கம்னு சொன்ன மாத்திரத்தினால எனக்கு ஏற்படக்கூடியதான ஒரு அறிவு இருக்கே, அது விகல்பாக்கியமான விருத்தி. இந்த விருத்திகளை நாம என்ன பண்ணியிருக்கோம், காமசங்கல்பம் விசிகிச்சா அஸ்ரத்தா அப்படின்னு அவைகள் தான் அந்தக்கரண விருத்திகள்னு நாம சொன்னோம். நாம அந்தக்கரணத்துல மாடிஃபிகேஷன் சொல்லி மைண்ட் பல விதமாக மனசு மாறுகிறது, பல எண்ணங்கள் உதிக்கிறது என்று சொன்னேனே, அவைகள்லாம் இந்த எண்ணங்கள்னு சொன்னேன். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் 5 கிளாஸஸ் அப்படின்ட்டான், 5 தான் அப்படின்னா விகல்பம் நித்ரா ஸ்மிருதயா அப்படி பிரமாண அப்படின்னு தனியா பிரமாண சம்சய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா அப்படின்னு 5 பிரிச்சுட்டான். இந்த 5 பிரிச்சத்துல விகல்பம்ங்கிறது ஒரு எண்ணம். நம்ம சொல்லுதான காமசங்கல்பாதிகளோட இது என்ன பண்ணியிருக்கேன், இது ஒரு எண்ணம் அப்படின்ட்டான். இதுல இப்ப இது விகல்பாக்கிய விருத்தின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கான் சசசுங்கத்தை. ஆனா இந்த சசசுங்கம் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், சசசுங்கம் அஸ்தின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சுங்களேன். இப்ப சசசுங்கம் அப்படின்னு சொன்ன முயல் கொம்பு, ரைட், முயல் கொம்புன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது விகல்பாக்கிய விருத்தி சொல்லிட்டு இருக்க சார், நிஜமா அப்படி இல்லை அப்படி. ஆனா அவன் வேணும்னு சசசுங்கம் அஸ்தி அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன், இல்ல சசசுங்கம் பத்தியா இப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன். இப்ப என்ன சார் ஆகுது, உங்க மனசுல என்ன நடக்கிறதுன்னு நீங்க ஆக்சுவலா பாத்துக்கணும். இப்ப இது என்னன்னா, பேசுறதை விட ஆக்சுவலா உள்ள நமக்கு என்ன ஆகுதுன்னு யோசனை பண்ணி பாரு. ஒரு வியக்தி அங்க இருந்து வர சசசுங்கம்னு சொன்னேன், சசசுங்கம்னு சொன்னதுமே நாம எதுவும் புரிஞ்சுட்டோம். என்ன புரிஞ்சுட்டா, அவன் சொல்றது தப்புன்னு புரிஞ்சுட்டோம். முயலுக்கு கொம்பு இருக்காது, ஆனா முயல் கொம்புன்னு சொல்றான். இதுக்கு விகல்பாக்கிய விருத்தின்னு பேர். ஆனா இவனே என்ன சொல்றான், சசசுங்கம் அஸ்தி சசசுங்கம் பத்தியான்னு. இப்ப சசசுங்கம் அஸ்திங்கிறவங்க அஸ்தித்வம் ஒண்ணு சொல்றாரு, சசசுங்கம் இருக்கு என்று. அந்த இருத்தல் என்னது, அனிர்வச்சனி. இந்த இடத்துல என்ன அனிர்வச்சனீயம். ஏன்னா அனிர்வச்சனீயமா சசசுங்கம் இருக்க முடியாது. ஆனா சசசுங்கம் அஸ்தின்னு சொல்றான். அஸ்திங்கிறது என்ன, நிஜமா இல்ல, நிஜமா இருந்தா அது பாதிக்கப்படப்படாது, பொய்யா இருந்தால் காணப்படப்படாது, அசசுங்கம் அஸ்தின்னு சொல்றான். ஆனா இந்த சசசுங்கம் அஸ்தின்னு சொல்லக்கூடியதான அவனுடைய எண்ணம் என்ன, எதை சொல்லிட்டு இருக்கான், அனிர்வச்சனீயமாக சொல்லிட்டு இருக்கா. இது சின்ன வித்தியாசம். இது இந்த புத்தகத்துல வேற எங்கேயும் சொல்லாத விஷயம், இது வச்சு நமக்கு சொல்லியிருக்க. இப்படி சொல்லிட்டு இந்த சசசுங்கத்தை நான் ஏன் கண்ணால பார்க்க முடியாது, அதுக்கு மேல ஒரு சந்தேகம். நானும் பார்க்கட்டுமே, சசசுங்கம் அஸ்திங்கிற இடத்துல அனிர்வச்சனீயம்னா சுத்தி ரஜதாதிகள்ல வரக்கூடியதான ரஜதம் அனிர்வச்சனீயமா இருந்தாலும் நான் பார்க்கிறேனே, அதே போல சசசுங்கம் அஸ்திங்கிற இடத்துல சசசுங்கத்தை நான் ஏன் பார்க்கப்படாது, அதுக்கு மேல விட்டுதான் சொல்ற. ரைட்டுப்பா, பார்க்கணும்னா அதுக்கு இந்திரிய சாமகிரி வேணும். நீங்க எப்பவுமே பார்க்கறதுக்கு என்ன வேணும், இந்திரிய சம்பிரயோகம்னு ஒரு சாமகிரி வேணும். அந்த அப்பரேட்டஸ் இருந்தா தான் நீ ஒன்ன பார்க்க முடியும். அது இல்லாம குடம் அங்க இருந்தா மட்டும் உன் கண்ணுக்கு தெரியாது. உன் மனசானது கண் வழியாக குடத்தோட சம்பந்தப்படுமையானால் பிறகு குடம் எனக்கூடியதான ஞானம் உனக்கு வரலாம். அதே போலயே சுத்தி ரஜதம்ங்கிற இடத்துலையும் உன் மனசானது கண் வழியாக சுத்தி இருக்கிற இடம் வரைக்கும் போய் சுத்தியோட சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் வேற விஷயம் நடந்து போயிட்டு சாட்சி பார்த்துருது, அது வேற விஷயம். ஆனா எந்த பொருளையும் வெளியில இருக்கிற பொருளை பார்க்கணுமே, ஆனால் உனக்கு என்ன வேணும், பொருள் அங்க இருக்கணும், உன் கண்ணானது அதோட சம்பந்தப்படணும். ரைட், இங்க பொருளும் இல்ல,
சம்பந்தப்படுறதுக்கு இந்த இந்திரிய ஜன்ய தானத்தை தண்ணி கஷ்டமும் இல்லை. சுத்தி இருந்தது, சுத்தியோட சம்பந்தப்படும், அப்புறம் ரஜதம் தெரியும். சசங்கத்தோட எதோட சம்பந்தப்படும்? பொருளும் இல்லை, விஷயமும் இல்லை. விவகாரம் என்னன்னு அதோட சம்பந்தப்படுறதுக்கு வேண்டியது. ஏன்னா பொருள் இருந்தா தான் அப்புறம் தான் கண்ணு போகும். அங்கே பொருள் அங்க இருந்த பிறகு அதை பார்க்கறதுக்காக கண்ணு போகும். பொருளும் இல்லை, கண்ணு போகல. அங்கே என்ன சுத்தி இருந்தது, வேற ஒரு பொருள் இருந்தது. ரசங்கிறது வேற ஒரு பொருள் இல்லை, அதனால இது பார்க்க முடியாது. இப்படின்னு இந்திரிய சன்னிகர்ஷ ரூபமான சாமகிரி அங்க இல்லாதனால அசத்தார பதார்த்தம் எண்ணிக்கையும் எப்பொழுதும் காணப்படாது அப்படின்னு கீழே சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் இந்த முதல்ல இருந்து ஆரம்பிச்சு நடந்ததான விவகாரங்கள் ஒரு தடவை ரீகேப்சுலேட் பண்ணிருக்கேன். என்ன இதோட இந்த பிரகரணம் முடிய போகுது. இதுக்கு வேற என்ன மேல இருக்கிறது துக்கடா கஷ்டம் சிலதெல்லாம் அப்படி. அப்ப ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வடை இடம் எல்லாம் பண்ணி கொஞ்சமா மீதி இருந்து ஒரு 2 சின்ன உருண்டையா அப்படி போட்டு வைப்பாங்க. அது ஒரு பேரு. அது மாதிரி இது வரைக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அவனுக்கு கேள்விகள்லாம் ஆயிடுது. பிறகு அவன் என்ன சொல்றா, இது ஒரு அனுமானமா பண்ணி பார்க்கறது சார் அப்படின்னு நியாயாமிரதக்காரர் நமக்கு ஒரு அனுமானத்தை பண்ணி வச்சுருக்க. ஞாபகம் வச்சுக்கணும், அனுமானம்னா என்னது சார்? நம்ம பிரத்யட்சமாக எதை பார்க்கிறோமோ அதான் வேற விதமா சொல்றதுக்கு அனுமானம்னு பேர். விவகாரம் என்ன, மலையில நெருப்பு இருக்கு, நேரா போய் நெருப்பு பார்த்துடலாமோ இல்லையா? பார்க்கலாம். பழைய நாள் கிடையாது, இந்த காலத்துல ஏதாவது ஹெலிகாப்டர்ல போய் குதிச்சுட்டு பார்க்கலாம், ஒன்றும் விவகாரம் கஷ்டம் இல்லை. ஆனா பார்க்க தகுந்ததான நெருப்பை அத்துடன் சம்பந்தப்பட்டதான மற்றொரு பொருளை பார்ப்பதனால் அங்கே நெருப்பு இருக்குன்னு அறிகிறோம். அனுமானம்ங்கிறது ஆக்சுவலா என்னன்னு நம்ம பார்த்தோமே, ஏன்னால் ஏதோ ஒரு பொருளை முன்னால பார்த்து இருக்கோம், அதோட சேர்ந்ததான பொருள் விட்டு பிரிக்க முடியாதான ஒரு பொருள் பக்கத்துல பார்த்திருக்கும். இதை பார்த்ததுமே அது ஞாபகம் வருது, அந்த பொருளை பார்க்காத போனாலும். ஆனா அந்த பொருள் முன்னாலேயே பார்க்கப்பட்டிருப்போம். இந்த அனுமானத்துல ஆக்சுவலா என்ன வருதுன்னா ஒரு காலத்துல பிரத்யட்சமான பொருள் தான், வேற புதுசா வராது. அதனாலதான் அதுல அனுமானம், அணு பின்னால பிரமாணமா இருக்கு. சம்ஸ்கிருதத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண கொஞ்சம் நிதானமா யோஜனை பண்ணி பாருங்க, எல்லாமே தெரியும். ஒன்றும் புதுசா பேச மாட்டா. அது வேதாந்திகள் ஒன்றும் புதுசாவே பேச மாட்டா. ஆனா உலகத்துல இருக்கிற விஷயங்களை நல்லா பார்க்கிறவா இவர். நம்ம டெய்லியே அதை பார்த்துட்டே இருப்போம், ஆனா அதை நோட் பண்ண மாட்டோம். ஆனா இந்த வேதாந்தி என்னடா, அது ஒரு தரம் பார்த்தாலும் அந்த ஸ்பெசிபிக்கா இருக்கிறத நோட் பண்ணி எடுத்து சொல்றா, நமக்கு புதுசா சொல்றா போல இருக்கும். இதுதான் திருஷ்டி வித்தியாசம் விவகாரம் முழுக்க. இந்த அனுமானம்ங்கிற ஒரு பதார்த்தம் என்ன, இதற்கு முன்னால பிரத்யட்சாதிகள்னால் நாம் பார்த்த பொருளையே வேற விதமாக நம்மளை கேட்கணும். இதை இந்த நியாயாமிரதக்காரர் நம்ம ஏற்றிருக்கார். இந்த அத்வைதிக்கு மேல இப்படி ஒரு அனுமானம் பேசிட்டு இருக்க, அந்த அனுமானமும் தப்புன்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான் விவகாரம் நடக்கும். என்ன என்னமோ ஏதோ போயிட்டு இருக்கான்னு சொல்லப்படாது. இந்த கிரந்தம் இருக்க, இது எப்படின்னா நமக்கு தெரிஞ்சதான விஷயங்களையே நல்லா திருடப்படுத்துறதுக்காக வந்ததான கிரந்தம். அதனால முதல்லயே சொல்லும் பொழுது வேதாந்த ஞானத்தில் இருக்கக்கூடிய போதாய வாதி விஜயாய சத்வராணாம் அத்வைத சித்தி நியமத்து முதே புதானாம். போதாய உங்களுக்கு நல்ல அறிவு வரும். பிரஸ்தானத்திலையும் வச்சிருக்கேன். பிரஸ்தானத்திரயத்துல வாத கதையில நீங்க நல்லா புரிஞ்சுருக்கேன். ஆனா வாத கதையில புரிஞ்சுன்றதுக்கு நமக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு தெரியுது. ஆனா அது அந்த தூணை நட்டின பிறகு 4 பக்கம் இழுத்து போட்டு மறுபடியும் நிமிஷம் அடிக்கிறா போல அடிக்கணும். அதுக்கா இந்த மனநத்தினால என்ன பண்ணணும், இந்த பக்கம் அந்த பக்கம் அசைச்சு பார்த்து அதுக்கப்புறம் பண்ணினோம்னா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் மாறாது. இந்த ஃபார்ம் கன்விக்ஷன் இருக்க பார்த்தீங்களா, அது மாறாது. அந்த ஃபார்ம் கன்விக்ஷன் எங்க உபயோகப்படுறது, நிதி ஜாக்கிரத்துக்கு உபயோகப்படும். விவகாரம் என்ன, முதல்ல வேதாந்தத்தை சிரவணம் பண்ணிருக்கேன், சிரவணம் பண்ணினத மனனம் பண்ண போறேன், மனனம் பண்ணின பிறகு இது தான் எனக்கூடியதான தீர்மானம் நமக்கு வரணும். அந்த தீர்மானம் வந்தது ஏன்னால் அபரோட்ச ஞானம் வரப்படும். இப்ப நமக்கு சாஸ்திரம் தெரியாது, உலகம் முழுக்க பிரம்மன் தான், இந்த கடப்படாதுகள் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியறதா இல்லையா? துவைத்தம் எல்லாம் மித்யா, மித்யான்னா என்ன அனிர்வச்சம்.
அனிர்வச்சனீயம்னு என்ன? காணப்படுறது சார், ஆனா யோஜனை பண்ணி பார்த்தா நிஜமா அங்க இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் காணப்படுகின்றனவே தவிர நிஜமாக அங்க இல்லை. இது எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொன்னதுமே புரியாதவா ஒண்ணும் இல்லை, புரியாது. ஆனா நமக்கு என்ன ஆச்சு? இந்த குடம், சேர், டேபிள் இது போல பதார்த்தங்கள் பொய்ன்னு நம்ம ஆக்ட் பண்றோமா? பொய்தான். இவரே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காரு, சொல்றது பொய்ன்னு கையெழுத்து போட்டு தர தயாரா இருக்க. ஏன்னா சாஸ்திரம் சொல்றத அப்புறம் யுக்திக்கு அப்படித்தானே சரியா போறது. இருந்தாலும் நம்ம காசை கொடுத்து வாங்குறோம். அது பொய்யா இருந்தா பத்திரமா உட்கார்றோம். பொய்யாச்சு எங்க போயிடுச்சுன்னு என்ன பயப்படுறா? அப்ப என்ன இது உண்மைங்கிற வாசனை சில பிறவிகளாக நமக்கு வெகு நாட்களாக இது உண்மை எனக்கூடியதான வாசனை இருக்கிறதுனால அது பொய் என்கிறத அறிந்த போதிலும் நாம் அதை அமல்படுத்த முடியல. விவகாரம் என்ன? உலகமானது பொய் எனக்கூடியதை நன்றாக குருமுகமாகவும் சாஸ்திரமுகமாகவும் அறிந்த போதிலும் அது பொய் என்கிறது என் வாழ்க்கையில நாம் அமல்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வெகு நாட்களாக இவர் எண்ணிக்கிட்டானே சொன்னார், எண்ணிக்கிட்டானே சாஸ்திரம். நான் பிறந்ததுல இருந்து இவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேனே, அதோட அது கன்ஃபார்ம் வேற ஆயிட்டு. எவ்ரி டைம் நான் சேர்ல உட்காரும் பொழுது அது கீழே விழாம இருந்ததுன்னா அப்ப என்ன சொல்றது? உண்மை தான் சார், நான் உண்மைன்னு நீங்க சொல்லவே இல்லை, ஆனா உள்ளூர மனசு உண்மை அப்படிங்கிறது நமக்கு அந்த விதமாக அதான் வாசனை. அந்த விபரீத பாவனை ஜாஸ்தி ஆயிடும். விபரீத பாவனை ஜாஸ்தி ஆனதுனால இதுக்கு பவர் குறைஞ்சு போச்சு. அந்த விபரீத பாவனை போகணுமையானால் நிதித்தியாசனம் வேணும். அதுக்காக ஆத்மாவாரே திரஷ்டவ்யா. எப்படி திரஷ்டவ்யா? ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யா. ஸ்ரோதவ்யா பிரமாண அசம்பாவனை போகணும். வேதம் சொல்றது தப்பு, நமக்கு விருத்தமாக வேதம் பேசுறது அப்படிங்கிற எண்ணம் போகணும். அது கேட்க கேட்க என்னாகும்? அது யுக்தி யுக்தமாக உங்களோட பேசும்பொழுது ஓஹோ பிரமாணம் கரெக்டா தான் இருக்கு, சம்திங் ராங், ஆனா அவ சொல்றது சரியா தான் இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் மனநம் பண்ணலையானால் அந்த விஷயத்துல இருக்கக்கூடியதான ஒரு பேட் ஐடியாஸ், அதர் ஐடியாஸ் போயிடும். அதுக்கப்புறம் ஃபார்ம் கன்விக்ஷன் எப்ப வரும்? நிதித்தியாசனத்தினால வரும். அந்த மனநத்திலிருந்து நிதித்தியாசனம் வரத்துக்கு இது உபயோகப்படும். இவ்வளவு நம்ம பண்ணக்கூடியதான கருத்து எப்பதான் உபயோகப்படும்? இன்னைக்கு புரியறதே கஷ்டமா இருக்க சொல்ல. ஆனா இந்த கிரந்தமானது நமக்கு எங்கே உபயோகப்படுறது? சிரவணாதி பிரஸ்தானத்திரைய கிரந்தங்கள்லாம் சிரவணத்துக்கு உபயோகப்படும். அதை விஷயத்தை அறிந்து நாம் நம்ம வாழ்க்கைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கேன்னு புரிஞ்சுட்டு இருந்தாலும் சாஸ்திரம் சொல்றது ரைட்டுங்கிற வரைக்கும் தான் அது உபயோகப்படும். அபரோட்ச சாட்சா்காரம் வருவதற்கு இது ரொம்ப உபயோகம். இதை என்ன பண்ணணும்னா அப்பப்ப ஒரு தரம் பார்த்துட்டே இருக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இது வரைக்கும் நீங்க பார்த்ததான எந்த ஒரு அம்சம் உண்டோ இதையே அனுமான பிரக்கிரியினால் நமக்கு சொல்றோம். இந்த அனுமான பிரக்கிரியில் சொல்லும் பொழுது அனுமானத்துக்கு தோஷம் சொல்ல போறோம். புதுசா ஒண்ணும் கிடையாது. இப்ப பார்ப்போம். ஏதேனா தன்மாத்திர அபிஷேக அபரோட்ச ஞானம் அசத் விஷயம். தன்மாத்திர அபிஷேக சத்தை தவிர வேற சத்தை மட்டும் காட்டாததான தன்மாத்திர அபிஷேக அபரோட்ச ஞானம் எது இருக்குமேயானால் அது அசத் விஷயகம். தத்துவ அனதிகரண விஷயக பிரதீதித்வாத். தத்துவம் இல்லாதான விஷய பிரதீதியா இருப்பதனால் அசத் விஷயக அபரோட்ச பிரதீதிவது இப்படின்னு. இதனால என்னத்தை சாதிச்சிருக்கார் அவர்? அனுமானம் பெரிய நீளமா இருக்குன்னு பயப்படப்படாது. அனுமானத்துல என்ன சாதிக்கிறார்? அசத் விஷயகம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். எது? தன்மாத்திர அபிஷேக அபரோட்ச ஞானம். எந்த ஞானமானது சத்தை சொல்லலையோ அந்த ஞானமானது அபரோட்ச ஞானம், அது அசத்து. அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறார்? இந்த ரசசுங்காதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது சத்து இல்லையோ? தன்மாத்திர அபிஷேக ஞானம் அபரோட்ச ஞானம் தானே. தன்மாத்திர விஷய ஞானம் அது அபரோட்சம்னு வச்சுட்டு அவர் பேசிட்டு இருக்கார். ஆனா அது என்ன? அசத் விஷயகம் இப்படின்னு ஸ்தாபிக்கிறார். இப்படி தத்துவ அனதிகரண விஷய பிரதீதிப்பா. தத்துவத்தை தோணாதான அறிவாக இருப்பதனால் எப்படி அசத் விஷயக அபரோட்ச பிரதீதிவது அப்படின்னு. இந்த அனுமானம் எதை சொல்லுகிறையா? இந்த அனுமானத்துல என்ன விசேஷம்?
நச்ச அத்திர பிராதிபாசிக சாதாரண சத்விவக்ஷாயாம். இதுக்கு மேல நீங்க கேட்கலாம், இந்த தன்மாத்திர அவிஷயக பிரதீதி ஞானம்னு சொன்னேல, இந்த சத்துவம் என்ன நான் சொல்றேன். உங்க அத்வைதிகள் சத்தம் மூணா சொல்றான். என்னது? பிராதிபாசிக சத்து, வியாவகாரிக சத்து, பாரமார்த்திக சத்து. ஒரே சத்து தான் சொல்லிட்டு உலகமெல்லாம் நிறுத்திருக்காரு. எவ்வளவு சிம்பிளா இருப்பாரு. இருக்கிறதுதான் ஒண்ணுதான், சத்து தான். அது பிராதிபாசிகம், வியாபாரம். பரமாத்மா வந்து சிருஷ்டிச்சது, பரமாத்மா பாரமார்த்திகம் உலகம் இப்படித்தான் இருக்கும். அவன் கேட்கறதுன்னு நீங்க பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். தங்கத்துல இருந்து வந்ததான ஆபரணம் தங்கம் தானே, மண்ணுல இருந்து வந்த ஆபரணம் மண்ணு தானே, உலகம்ல எங்க இருந்து வந்தது? பரமாத்மா. ஏதோ ஐமானி பூதானி ஜாயந்தே. பரமாத்மா எப்படிப்பட்டவர்? பரமாத்மா. உலகம் எப்படி இருக்கணும்? எப்படி சொல்றாரு? எலிக்கு சிங்கம் பார்க்குமா? இதுதான் அவன் பேசுறது. அவனுடைய கிரந்தம் வாசி பார்த்தேன்னா அந்த போற தீர பார்த்தாலே நம்ம அடாடாடா என்னமோ இங்கேயும் தப்பு பண்ணினா போல இருக்கே அப்படின்னு தோணும். அவனை போய் திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும். குடத்துல இருந்து மண்ணுல இருந்து குடம் வந்தது, தங்கத்துல இருந்து ஆபரணம் வந்தது. ஆனா இப்படி மாறிண்டே இருக்கிற பொருளா இருந்தா நீ சொல்றது ரைட்பா, பிரம்மம் மாறாத கூட்டஸ்த நித்தியம்னு சொல்லியிருக்க, என்ன பண்ண போற? அங்கே கேட்கக்கூடாது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? யுக்தியினாலேயே ஸ்ருதிய மேல வச்சு யுக்தியினாலேயே நம்மள மடக்க பாக்குறான். நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யுக்திக்கு பதில் சொல்லுவோம், ஆனா பின்னால ஸ்ருதி இருக்கே பாருப்பா, உனக்கும் எனக்கு மேல ஒரு ஸ்ருதி இருக்க, அது சொன்னபடி நான் ஒத்துக்கணுமே தவிர எங்க இஷ்டமா நான் பேசப்படாது. இப்ப என்ன ஆயிடுதுன்னு அந்த ஸ்ருதியோட சேர்த்து விட்டேன்னா போயிடும். இப்ப உங்க மதத்துல பிராதிபாசிக தத்துவம், வியாவகாரிக தத்துவம், பாரமார்த்திக தத்துவம்னு இந்த மூணுத்தையும் காமனா இருக்கிற சத்துன்னு தன்மாத்திர அபிஷேகான ஒரு பட்சம் போட்டியே. இந்த பட்சத்துல இருக்கிற சத்துங்கிறதுக்கு ஏதோ ஒரு சத்து இருந்தா தேவலையா, இல்ல பாரமார்த்திக சத்து தான் இருக்கணுமா? உன்னுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தை சொல்லு. இல்ல மூணுல பாதி ஏதோ ஒரு சத்து இருந்தா போதும் அப்படிங்கிறா. அப்ப என்ன ஆகுன்னு அத பிராதிபாசிக சாதாரண சத்விவக்ஷாயா ஆசிரயாசித்தி. என்ன ஆசிரயாசித்தி? ஆசிரயாசித்தின்னு என்ன அர்த்தம்? ஹேத்துவானது பட்சத்துல இல்லைன்னு அர்த்தம். இங்க ஹேத்துவானது என்ன சொல்லிருக்கேன்? தத்துவ அனதிகரண விஷய பிரதீதின்னு சொல்லியிருக்கேன். பிராதிபாசிகம் இதம் ரஜிதம்ங்கிறதுல பிராதிபாசிக சத்து இருக்கோ இல்லையோ? தத்துவ அனதிகரண பிரதீதின்னு சொல்லல, அங்க பிராதிபாசிக சத்து இருக்கு. என்ன பண்ண விவகாரம் ஹேத்துல பட்சத்துல ஹேத்து இல்லை. பிராதிபாசிகத்தோட கூடின சத்துன்னு நீங்க சொல்வேளையானால் இந்த அனுமானத்துல ஆசிரியா சித்தின்னு ஒரு தோஷம் வருது. ஆகையால் அனுமானம் கேட்க பொருத்தமாக இல்ல சார், இந்த பாரமார்த்திகம் தான் சார் அங்க இருக்கணும், இதம் ரஜத்துல பாரமார்த்திக தத்துவம் இல்லை சார் அப்படின்னு சொல்றேல. அப்ப தன்மாத்திர அபிஷேகான்னு நம்பப்பட்டேன், சதவிஷயக்கான்னு போட்டா போடுமே, மாத்திரா எதுக்க? தன்மாத்திரம்னு நீங்க சொன்னதுனால என்ன அர்த்தம்? பாரமார்த்திகத்தை ஒண்ணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அதுக்கு மாத்திரம்னு சொன்னாமலே பாரமார்த்திகம் தான் சத்துக்குன்னு அர்த்தம் சொன்னேன்னா இந்த மாத்திர பதத்தை ஒண்ணு ஏன் சொல்றேன்? டாக்டர்கிட்ட போனா டாக்டர் பால் சாப்பிடுவோம்னா அப்ப டாக்டர்கிட்ட கேட்கிறேன், கொஞ்சம் டிகாஷனும் பாலும் சேர்த்து சக்கரை சாப்பிடலாமா? என்ன சொல்லுவார்? அவர் பால் சாப்பிடுன்னு க்ஷீரம் பிபா இத்தியுக்தே க்ஷீரமாத்திரம் பிபா இத்தியர்த்தா. மகாபாரத திருஷ்டாந்தம் சொன்னேன்னா ஏதோ லோக்கல் இல்ல பாருங்க. சாஸ்திரத்தில் நம்ம பேசும் பொழுது எப்பொழுதும் சாஸ்திரத்தை சொல்ல விட்டு சொல்லணும். அதனால க்ஷீரம் பிமான க்ஷீரமாத்திரம் பிபான்னு அர்த்தம். அப்ப சத விஷயக்கான்னு சொன்னாலே தன்மாத்திர விஷயக்கான்னு வந்துருமே, ஏன் மாத்திர வரம் போட்டேன்? அதான் பிராதிபாசிக சாதாரண சத்விவக்ஷாயாம் ஆசிரயாதி பரமார்த்த சத்விவக்ஷாயாம் மாத்திர பத வையத்தியம் இது வாக்கியம். அந்த ரெண்டும் அந்த சத்துங்கிறதுல பிராதிபாசிக வியாபாரிக பாரமார்த்திகமான மூணு சொத்துல ஏதாவது ஒரு சொத்து இருந்தா போடும் என்று சொல்வில்லையானால் அப்பொழுது திருஷ்டாந்தமாக இருக்கக்கூடியதாக தன்மாத்திர விஷய சத்வ அனதிகரண விஷய பிரதீதின்னு எந்த ஒரு ஹேத்துவை போட்டேதோ அந்த சத்வ அனதிகரணம் வராதுப்பா. ஏன்னா அங்க பிராதிபாசிக சத்து இருக்கு, இதம் நடுங்கிறதுல பிராதிபாசிக சத்து இருக்கு. ஆகையால் ஹேத்துவானது பட்சத்துல இல்ல, போற ஆசிரியா சித்தி தோஷம் வந்தப்பா. இல்ல பாரமார்த்திக சத்து தான் நான் விவரிச்சிருக்கேன், இதம் நடுங்கிறதுல பாரமார்த்திக சத்து இல்ல அப்படிங்கிறடா.
அப்ப என்ன ஆகுனார், பட்சத்துல தன்மாத்திரான்னு போட்டிருக்க வேண்டாமே, சதாபிஷேகான்னு போட்டாலே போதுமே, அதிக விசேஷம் பட்சத்துல கொடுக்கப்படாது. தோஷம் வந்தா சேப்பா அப்படின்னு பரமாத்மவட்டாயா மாத்திரபத வையத்தியம் இது வாச்சியம். அவன் என்ன சொல்றான், அப்படி இல்லை சார், உங்க மதத்துல கிரமமெல்லாம் இருக்கும் இல்லையோ, உலகத்துல இருக்கிற எந்த பிரமமும், எனி பிரமம் நீங்க எதை எடுத்துக்கோ, சுத்தி ரஜதமோ ஸ்வப்ரமோ இது பிரபஞ்ச பிரமே எடுத்துக்கோ, எல்லா பிரமத்துக்கும் அதிஷ்டானமா ஒண்ணு இருக்கணும். அது அத்வைத்தி சொன்னது பஞ்சபாதிகாச்சாரியர் சொல்லியிருக்க, நிரதிஷ்டான பிரமானுபத்தே. ஒரு பிரமம்னா அதுக்கு அதிஷ்டானம் இருக்கணும். இதெல்லாம் பேசிக் டெனக்ஸ் அவர் பஞ்சபாதிகாச்சாரியர் சொல்லிவிட்டார். அதை விஸ்தாரமாக விவரணாச்சாரியர் எடுத்து நமக்கு சொல்லியிருக்கார். அவர் சொன்ன கேசவன்ற காரியம் பிரம்மம் வருதுன்னா, ஒருத்தனுக்கு இந்த ஆகாசத்துல அப்படியே பார்த்தேன்னா அந்த முடியெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா இருக்கா போல எல்லாம் நம்மனா தலை வாரிட்டு அந்த சீப்புல இருந்து அந்த முடியை எடுத்து விரல் அப்படி சுத்தி சுத்தி அப்படி போடுவான். அது அது உலகம் முழுக்க அப்படி பார்த்தாச்சு. உங்க மட்டும் இல்லை, இது சாதாரணமாக சில பேர் பாபு சுந்தரபாபன் அப்படிதான் பண்றான். அது என்ன பிராரப்தமோ, அந்த பிரமத்துல அந்த பிரம்ம விசேஷம், அது ஏனோ அப்படி பண்றான். அப்படியே தூக்கி இப்படி போடப்படாதோ, இல்ல அதை ரெண்டா சுத்தி போட்டு அதை அப்படி போடுறான். அதே மாதிரி நமக்கு உருண்டையா காணப்படுமா, கேசோன்றகம்னு பேர். ஒன்றம்னு சொன்னா ரவுண்டு, கேசோன்றகம் அப்படி அப்படியே காணப்படுறது. அதுக்கு அதிஷ்டானம் இல்லையே. நிரதிஷ்டான பிரமத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கேன், அதுக்கும் ஆகாசம் தான் அதிஷ்டானம்னு பதில் சொல்லியிருக்கேன். விவகாரம் பஞ்சபாதிக வர்ணம் படம் நமக்கு அது இப்ப வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன், சாஸ்திரம் சொல்லும் பொழுது உங்க அத்வைதிகள் எல்லா பிரமத்துக்கும் அதிஷ்டானம் உண்டுன்னு ஒத்துருக்கள் அல்லவா? அப்ப இந்த பிரமத்துக்கும் அதிஷ்டானம் இருக்கணுமே, ஒரு பிரமத்துக்கு அதிஷ்டானம் இருக்கணுமே. ஆனால் அந்த அதிஷ்டானம் என்னவா இருக்க முடியும்? சைத்தன்யமா தான் இருக்க முடியும். அந்த சைத்தன்யம் பாரமார்த்திக சத்தம் இல்லையோ, அதனாலதான் நான் இங்க சாதாபிஷேகம்னு போட முடியாது. ஆக தன்மாத்திர அபிஷேகம்னு போட்டேன். பாரமார்த்திக தத்துவத்தை நீக்கி மீதி ரெண்டும் இருக்கணும் அப்படிங்கிறத தன்மாத்திர அபிஷேகம்னு நான் போட்டேன்ப்பா அப்படிங்கிற. பிரமமாத்திர செய்வ அதிஷ்டானீபூத பிரமமாத்திரான்னா ஆள் பிரமாத்திரம் இருக்கணும். இந்த சம்ஸ்கிருதத்துல மாத்திர சப்தம் சொன்னேன்னா வியாபக பாஷை, தமிழ்ல மாத்திர சப்தம் சொன்னேனால் அது அது வரைக்கும். சம்ஸ்கிருதத்துலயும் அந்த அர்த்தம் இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்கிறல, அங்குஷ்ட மாத்திர புருஷ ஜோதிரிவா தூமகா அப்படின்னு. அங்குஷ்ட மாத்திரன்னு என்ன பண்ணிருக்கான், அங்குஷ்ட அளவுக்கு. இந்த இடத்துல மாத்திரான்னு இருக்கா இல்லையோ, இந்த மாத்திர பதம் இல்ல, மாத்திர பிரத்யம் பிரமாணே மாத்திரத்து அப்படிங்கிற சூத்திரத்தினால பாணினி விகிதமா இருக்கக்கூடியதான பிரத்யம். இந்த மாத்திரத்துக்கு சைதுன்னு அர்த்தம். அங்குஷ்ட மாத்திரகான்னு சொல்ற இடத்துல இருக்கிற மாத்திர சப்தத்துக்கு சைதுன்னு அர்த்தம், லிமிடெட் டு யுவர் தம்ப் அப்படிங்கிற அர்த்தம். ஆனா இங்க மாத்திரான்னு சொன்னால டோட்டல். சம்ஸ்கிருதத்துல ரெண்டுலயும் பிரயோகம் இருக்கு. தமிழ்ல மாத்திரம்னு அவ்வளவுதான் ஒரு பிரயோகம், லிமிட்டெடுங்கிற அர்த்தத்துலதான் தமிழ்ல பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். சம்ஸ்கிருதத்துல இன்னொரு பிரயோகம் உண்டு, பிரம்ம மாத்திரஸ்ய எல்லா பிரமமும் அப்படின்னு அர்த்தம். மாத்திராபலம் அவ்வளவு. அதுக்கு என்னன்னா அந்த சப்தத்தினுடைய மாத்திரை ஏகா மாத்திரா மாத்திரா அப்படி. அப்புறம் நீங்க இந்த மாத்திரை சாப்பிடுறல மாத்திரை, அதுவும் அளவு. எல்லாம் பெரிய இருக்கிறது சின்னதா பண்ணியிருக்க. இங்க மாத்திராங்கிறதுக்கும் அளவுங்கிற அர்த்தத்துல தான் போயிட்டு இருக்கு. பிரம்மமாத்திர செய்வ எல்லா பிரமமும் அதிஷ்டானீபூத பரமாத்திர தத்விஷயத்தையா மாத்திரம் வித மாத்திர பதம் வின ஆசிரியா சித்தே துஷ்பரயரத்வா. அதனாலதான் மாத்திர பதம் போட்டேன். இது நிரஸ்தம், நகால இருந்து நிரஸ்தம் வரைக்கும் இது வரைக்கும் பூர்வபட்சி சொன்னதான்னு சமாதானம். அதுக்கு சமாதானம் என்ன சொல்றோம், சாமத்ரே விரகேண பாதாத். நான் சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல இருந்து, இந்திரிய சமீகர்ஷமான சாமகிரி இல்லை. சாமகிரி இல்லாதனால எப்படி பிரத்யேகம், தன்மாத்திர அபிஷேக அபரோட்சஞானம்ங்கிறிய எப்படிப்பா வரும்? இந்திரிய சன்னிகர்ஷ ரூபமான சாமகிரி இல்லையே. சாமகிரி இல்லாத போனால் அசத் விஷயகம்னு சொல்றோம் இல்ல, அந்த சாத்தியமானது பட்சத்துல எப்படி இருக்கும்? சாத்தியமானது அசத் விஷயகம். அசத் விஷயகம்னு அசத்து எனக்கூடியதான அறிவு. அந்த அறிவு வரணுமே, ஆனால் என்ன வேணும்? உன் மனசு குடம் இருக்கிற இடத்துக்கு போய் அதோட சேர
போய் சேருமா? போகுமா? அங்க பொருள் இல்லையே. பொருள் இருந்தாலும் கண்ணுக்கும் அதுக்கும் சம்பந்தம் வரலையே. எப்பொழுது இந்திரிய சன்னிகர்ஷ ரூபமான சாமகிரி அங்க இல்லையோ அந்த ஞானம் வராது. பட்சத்துல சாத்தியம் இல்லை. அதான் சொல்ற சாமகிரி விரகண பாதாத். பாதம்னா என்ன? பட்சத்துல சாதம் இல்லை. அல்ல சப்தத்வஸ்ய உபாதித்வாத். அதுக்கு மேல சப்தத்வம் நீங்க சொன்னதான திருஷ்டாந்தமானது அசத் விஷயக பரோட்ச பிரதீதிவதுன்னு சொல்லியிருக்கேன். அசத் விஷயகமான பரோட்ச பிரதீதி சப்தத்தினால்தான் வரும். சப்தத்தினால வரக்கூடியதான ஞானம் எல்லாம் பரோட்சம் தான். இந்த பரோட்சம் அபரோட்சம்னு என்ன சார் வித்தியாசம்? பக்கத்து ரூம்ல 4 பழம் இருக்குன்னு சொன்னேன். சொன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது. ஆனா நீங்க போய் பார்த்தேன்னா பழம் பழுத்து இருக்கு, மஞ்சள் கலர்ல இருக்கு, நல்ல வாசனையோட இருக்கு, நல்ல சைஸோட இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கண்ணால பார்த்ததுனால தெரிஞ்சது. பரோட்ச ஞானத்தினால சொன்ன இன்ஃபர்மேஷன் விட இது மோர் இன்ஃபர்மேஷன். பரோட்ச ஞானம்னா என்ன அர்த்தம்? சொன்ன வரைக்கும் தான் தெரியும். அது பிரமாணம் பார்க்கறது அப்புறம். ஆனா சொன்னது எவ்வளவு சொன்னேன்னா அவ்வளவுதான் தெரியும். நேரா நீங்க கண்ணால பார்க்கல. சப்தத்தினால வரக்கூடியதான ஞானம் எல்லாம் பரோட்சம் தான். இது டோட்டலா எல்லாமே பரோட்சம் தான் சார் அப்படின்னு நையாயிட்டம் சொல்லியிருக்கேன். அப்படியே மாமதிக்காரர் வச்சுட்டு இருக்க. இந்த விவரணக்காரர் மட்டும் என்ன பண்றாரு தெரியுமா? நடுவனோட கலப்பி விடல. அவர் என்ன ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சப்தத்தினாலையும் அபரோட்ச ஞானம் வரலாம்ங்கிற. அது இப்படி சார் சப்தத்தினால கரெக்டா எப்படி சார் ஞானம் வரும்? ஒரு கதையை கண்டுபிடிச்சார். தசமஸ்வமசின்னு 10 பேர் கலப்பி போனா அந்த ஒரு எக்ஸாம்பிள் தவிர இன்னொரு எக்ஸாம்பிள் இது வரைக்கும் கொடுக்க முடியல. ஒரே ஆனா அது மட்டும் நம்மளால நோன்னு சொல்ல முடியல. 10 மூடங்க போயிட்டு அது பாருங்களேன். 10 பேரும் மூடன். விவகாரத்துல ஏதாவது ஒத்தனாலும் புத்தியாலியா இருக்கக்கூடாதோ. 10 பேரும் முட்டாள். நதியை தாண்டி இருக்கான். வேற வழியில போட்டுட்டு இல்ல, நீஞ்சுதான் தாண்டி இருக்கான். போன பிறகு அவருக்கு சந்தேகம் வந்துடுது யாரு யாரு. ஒரு லீடர் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே முட்டாளுக்குள்ள வடிகட்டின முட்டாள் இருப்பாங்க. அவன் வந்து வரிசையா எண்ணி பார்த்தா 1 2 3 4 9 தான். ஐயோ ஒருத்தன் காணலைன்னா இந்த ஒத்தன் காணலைன்னு சொன்னா பார்த்தல இதான் ஷாக் வேவ்ஸ் ஆரம்பிச்சு. அதுல இருந்து ஒவ்வொருத்தனும் எண்ணினா ஒவ்வொருத்தனும் அவனை தவிர மீதி பேர் எண்ணிட்டே இருக்கான். பறவை நிச்சயமா எல்லாரும் தீர்மானம் பண்ணா 10வது பேர் வழி போயிட்டான். அப்படி இந்த கமோஷன்ல என்னடா ஆச்சுன்னு நம்ம ஊர்ல எல்லாம் ஏதோ 4 பேர் கும்பலா இருந்தா இன்னொருத்தன் வந்து பார்ப்பான். என்னையா பார்த்தேன்னு யாரோ 4 பேர் பார்த்தா நானும் பார்த்தேன்னா என்ன கண்டுபிடிச்சேன்னு ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி யாரோ ஒருத்தன் வந்தான். வந்து என்ன ஏன் கவலைப்படுறேன்? இது போல நாங்க 10 பேர் வந்தோம். ஒருத்தன் எங்கேயோ நடிகையில போயிட்டா யாருன்னு தெரியல எங்களுக்கு. அதான் இன்னைக்கு இந்த டூரிஸ்ட் ஆபரேட்டர்லாம் என்ன பண்றான்னு தெரியுமோ? அவன் நீட்டா லிஸ்ட் வச்சிருக்கான். 1 2 3 அந்த சேர்ல தான் உட்காரணும். நீங்க பஸ்ல மாறப்படாது. எங்கே உட்கார வைக்கிறானோ அந்த சீட்ல தான் உட்காரும். இப்ப கரெக்டா இங்க போனா அந்த சீட் காலியா இருக்கும். இப்ப அவன் கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் இல்லையே, நான் தான் முட்டாள்னு சொல்லியிருக்கேன். விவகாரம் இல்ல இல்லன்னு எழுதிட்டு இருக்கான். எப்படி சொன்ன? அப்படியா? அவன் எண்ணினான். அது அவன் நல்லவன். அவனை தன்னையும் எண்ணிட்டு வயதோடு சொல்லல. அவன் எண்ணினான். எண்ணிட்டு 1 2 3 9 அப்படின்னு இருந்து 10வது ஆடணும். அப்ப நீ அப்படின்னா அவ்வளவுதான். அப்ப நீன்னு சொன்னா ஓஹோ 10வது நான் தானே. தசமத்துவம் அசி. அப்ப நீ ஓஹோ நான் தானா? நீ தானப்பா தசமத்துவம் அசி. இந்த தசமஹாத்வம் அசி இது சொன்னதுமே இவனுக்கு அபரோட்சமாக தெரிஞ்சு போயிடுத்தோ இல்லையோ நான் தான் இருக்கேன்னு. அதே மாதிரி தசமஹா தூக்கிட்டு அந்த இடத்துல 10ன்னு போடும். தசமஹா துவம் அசி. அந்த தசமஹா தூக்கிட்டு தத்து போடுதோ தத்து துவம் அசி. விவகாரம் என்னடா இதே மாதிரி இருக்கிறதுனால இந்த தசமஸ்தமசிங்கிற இடத்துல உனக்கு அபரோட்ச சாட்சாத்காரம் சொன்ன வார்த்தையினால வந்ததுனால அதே போலயே தத்துவமசிங்கிற இடத்த வாக்கியத்தினாலையும் வரலாம். கண்டிஷன் எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்கு. ஆனா இங்க என்ன, அங்க தத்துவமசி தசமஸ்தமசின்னு சொன்னவன் யார? வழிபோக்க. இங்க தத்துவமசின்னு சொன்னவன் யாரு? குரு. வித்தியாசம். அப்புறம் அந்த தசமஸ்தமசி தத்துவமசிங்கிற மாதிரி மீது எல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால அந்த அறியப்படக்கூடியதான பொருள் எது? ஆத்மா. அந்த ஆத்மா நித்திய அபரோட்சமா இருக்கிறதுனால இவனுக்கு அபரோட்சம் வந்தது. என்னாச்சு? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆப்ஜெக்ட்.
இது பரோட்சமா அபரோட்சமா என கூடியதானது நாட் டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் திங்ஸ். இது பிரமாணாதிகள்னால இல்ல, அந்த பொருள் அறிய வேண்டியதான பொருள் அபரோட்ச யோக்கியமாக இருக்குமேயானால், அதுக்கு தங்க சந்தர்ப்பங்கள் வருமேயானால் அபரோட்சம் ஆகலாம், சப்தத்தினாலையும் அபரோட்சம் ஆகலாம். இது விவரணாச்சாரியருடைய கன்செப்ட். நமக்கு இந்த கிளியரா வித்தியாசம் பார்த்தேன்னா எப்பவும் ஆகாது, குடம் முதலிய பதார்த்தங்கள்லாம் ஆகாது. எப்ப ஆகும்? அறிய வேண்டியதான பொருளுக்கு அபரோட்ச யோக்கியத்தை இருக்கணும். அண்ட் ஆல் அதர் கண்டிஷன்ஸ். நாமெல்லாம் முட்டாள்னு ஒத்துக்கிறோம் சார், இல்ல 10 பேர் மாதிரி தான் நாம இருக்கோம் பிரம்மஞான விஷயத்துல. சரி, குருவாதவர் வழிபோக்கர் மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. மீதி எல்லாம் இருக்கு. அவன் நதியை தாண்டினா நம்ம சம்சாரத்திலே மூழ்கி இருக்கோம், ஏன் கரையில வந்திருக்கோம். ஏன்னா வேதாந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம் இல்லையோ. நீங்க எல்லாமும் சொல்றதுதான் சரியா வரும். யாரோ தத்துவமசிங்கிறது மாதிரி சொல்லல, ஆனா அதுக்கு தகுந்ததான மனப்பான்மையும் இல்லைன்னு வச்சுங்களேன். சப்தத்தினால் அபரோட்ச ஞானம் வராதுங்கிற பட்சம் எடுத்துருக்கோம். ஏன்னா அது வெரி ரேர் திங். வந்துருக்குன்னு வச்சுங்களேன், அத்வைசித்தி கிளாஸ் இல்ல, மோட்சம் வந்து கூட இது மேல வேற என்ன இருக்கு விவகாரம் இல்ல. அது சப்தத்துவம்ங்கிறது அந்த என்ன பண்றது திருஷ்டாந்தத்துல இருக்கு, பட்சத்துல தன்மாத்திர அபிஷேகம்ங்கிற இடத்துல இல்ல. சப்தத்துவங்கிறது உபாதி, உபாதியா இருக்குமையானால் அனுமானம் கெட்டுப்போச்சு. வியாபியத்வாசிங்கிறது சப்தத்துவத்தை உபாதித்வாத். அதுக்கப்புறம் கர்மாதிகம் அபரோட்ச பிரதீதி விஷய பிரதீதி விஷயத்வா. இப்படி ஒரு அனுமானம் சொன்னான். தர்மாதர்மங்கள் அபரோட்சமாக அறியப்படும் முடியாது, தர்மாதர்மங்கள் அபரோட்சமா அறிய முடியாது. ஏன்? பிரதீதி விஷயத்வா, அறிவுக்கு விஷயமாகிறதோ இல்லையோ. இது தர்மம் இது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ. எது நீங்க தெரிஞ்சுக்கிறத கண்ணால பார்க்கணும் அப்படின்னா இது எப்படி ஒரு ஆபாசமோ, கண்ணால பார்க்காத விஷயங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி கண்ணால பார்க்க முடியாதான அறியப்படுகின்றதுனால் அது அபரோட்சமாக இருக்கணும் என்று தாங்கள் சொல்ற அனுமானம் எப்படி ஆபாசமோ அதே போலதான் இந்த அனுமானமும் அப்படின்னு 3 தோஷங்கள் சொல்லியிருக்க. ஞாபகம் வச்சுக்கணும். 3 தோஷங்கள். முதல் தோஷம் பாதம், 2வது தோஷம் சப்தத்துவம் உபாதி, 3வது தோஷம் ஆபாச சாமியம். அதனால பிரதீதி விஷயத்வா இத்தியாதி ஆபாசிய சாமியாச்ச கிஞ்ச அசதா ரூபியஸ்ய அபரோட்ச பிரதீதி விஷயத்வே தசசுங்காதேரவே அபரோட்ச பிரதீதி விஷயத்துவம் சியாத். பாருங்க, அசத்தான் ஒரு ரூபியத்தையும் நீங்க அசத்துன்னு சொல்வீழையானால், ரூபியம்னா ரஜதம், சுத்தி ரூபியத்தையும் தாங்கள் அசத்து என்று சொல்வீழையானால் அசதோ ரூபியஸ்ய அபரோட்ச பிரதீதி விஷயத்வே. ஏன்னா ரூபியம் தான் கண்ணால பார்க்கிறீங்கள, இதம் ரஜதம் என்கிறது கண்ணால பார்த்து கொண்டே அது அசத்து என்று சொல்வீழையானால் சகசுங்காதேகவே அபரோட்ச பிரதீதி விஷயத்துவம் சியாத். சகசுங்காதேகளும் அபரோட்ச பிரதீதி விஷயமாக ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாயிடும். விசேஷாபாவா, இதுவும் கண்ணுக்கு தெரிகிறது அதுவும் கண்ணுக்கு தெரிகிறது, இதுவும் அசத்துங்கிறல் அதுவும் அசத்துங்கிறல். அப்ப அந்த ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? இதம் ரஜதம்ங்கிற இடத்துல இருக்கிற ரஜதத்துக்கும் சகசுங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு லோகத்துல எல்லோரும் அறிந்ததான விஷயம். இதுவும் அசத்து ஆனா அதி பிரதீதி விஷயம், இதுவும் அதி அசத்து இதுவும் பிரதீதி விஷயம்னு நீங்க சொல்விடையானால் சொல்லுங்க, சொல்ல முடியாது. அதான் சொல்ற கிஞ்சா, அதோட மட்டும் இல்லை அசதா ரூபியஸ்ய அபரோட்ச பிரதீதி விஷயத்வே அப்படின்னு நீ சொல்வியே ஆனால் சகசுங்காதேரவே அபரோட்ச பிரதீதி விஷயத்துவம் சியாத் விசேஷாபாவாத். அது ரெண்டுக்கும் வேற விசேஷம் இல்லாதனால சவிசேஷத்துவே அசத்துவம் வியாகோபாத். ஒருவேளை அந்த விசேஷம் இருக்குன்னு சொன்னேன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் தம்னு சொன்னேன்னா அது அனிர்வச்சனையும் இது அசத்து, அவ்வளவுதான் விவகாரம். இது அசத்துவம் போயிடும், ரூபியாதேவனுக்கு அசத்துவம் போயிடும். சவிசேஷத்துவே அசத்துவம் வியாகோபாத். அப்புறம் நனு சதசத்தோஹோ சத்தா நிஸ்வரூபத்வாதினா இவா. சத்துன்னு ஒரு பொருள் இருக்கு சார், அந்த ஏன் சார் சத்துன்னு சொன்னேன்? அதுல சத்துவம் இருக்கிறதுனால சத்து. இன்னொரு பொருள் அசத்துன்னு சொன்னேன், ஏன் சார் அது அசத்துன்னு சொன்னேன்? நிஸ்வரூபமா இருக்கிறதுனால அசத்துன்னு சொல்லு. இப்படிதானே ஒண்ணு சத்து இன்னும் அசத்துன்னு தாங்கள் சொல்வதற்கு காரணம் ஒண்ணுல சத்துவம் இருக்கு, இன்னொன்னு நிஸ்வரூபமாக இருக்கு. அதான் நானும் சதசதோகோ சத்தா நிஸ்வரூபத்வாதினா இவ. சத்து
சத்துக்கு தத்துவம் இருக்கு, அசத்து நிஸ்வரூபமா இருக்கு. அதனால அதே மாதிரி ருஷுங்க சசசுங்காதீனாமபி, மனுஷன் கொம்பு அதே போலயே முயல் கொம்பு அப்படின்னு அவ்விரண்டுகளுக்கும் பரஸ்பரம் ருஷுங்க சசசுங்காதி சப்தைரேவ பரோட்ச பிரதீதி வியவஹார விஷயத்வாதே விசேஷஸ்ய அசத்வ அவிரோதினः புத்தி சுத்தஸ்ய சம்பவः. அதே போலயே ருஷுங்கம்னு சொன்னான், சசசுங்கம்னு சொன்னான். இந்த ரெண்டும் அசத்து தானே, இதுவும் அசத்து சார், அதுவும் அசத்து. அவ்விரண்டுகளுக்கு நாட்டில் பிறகு இருக்கானா? ருஷுங்கத்துக்கும் அதுக்கு ஒண்ணு டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏன் சார் ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த அசத்துக்கும் அந்த அசத்துக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப நான் சொன்னேன் இது சத்துங்கிறேன், இது அசத்துங்கிறேன். ஏன் சத்து? சத்தம் இருக்கிறதுனால இது சத்து, விஸ்வரூபமா இருக்கிறதுனால இது அசத்து. அதே போல இந்த ருஷுங்கத்துக்கும் சசசுங்கத்துக்கும் நடுவில் வித்தியாசம் இருக்குங்கிறடா இல்லைங்கிறடா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணலாம். இருக்கு என்று சொன்னீங்களா, ஏன்னா என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னு சொன்னால ஏதாவது ஒண்ணு அசத்து வந்து போயிடும். என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறார் பாருங்க. நானும் தத்துவ அசத்வயோ சதசத்தோ சத்தா நிஸ்வரூபத்வாதினா இவா, ஒண்ணு சத்தா ஒன்னா நிஸ்வரூபம்ங்கிற மாதிரி ருஷுங்க சசசுங்காதீனாமபி பரஸ்பரம் ருஷுங்க சசசுங்காதி சப்தைரேவ பரோட்ச பிரதீதி வியவஹார விஷயத்வாதே. ஆக்சுவலா இது ருஷுங்கம், இது சசசுங்கம் என்று சப்தத்தினாலேயே பரோட்ச விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. விசேஷஸ்ய அசத்வ அவிரோதினா புத்தி சித்தஸ்ய சம்பவா. அந்த விசேஷம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இது வேற இது வேற இது வேற சொல்றாரு இது வேற சொல்றானே. சர்வசாமர்த்தியஹீனஸ்ய அசதா சத்தாஜானேன கதம் சம்பவா. என்ன சார் இப்படி கேட்கறேல? நீங்க தானே சொல்லிருக்கேன் அசத்துன்னா சத்வ, அது எந்த சாமர்த்தியமும் இல்லாது சர்வ சாமர்த்தியஹீனம் தானே சொல்லிருக்கேன். அப்படி சர்வ சாமர்த்தியஹீனமான அசத்துக்கு புத்தி சம்பந்தம் எப்படி வரும்? இவன் சொல்லால சொல்கிறானே, இந்த சொல்லால சொல்றதுக்கு அதோருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, இப்படி வரும் வராது. சர்வசாமர்த்தியஹீனஸ்ய அசதா சத்தாஜானேன கதம் சம்பந்தா விஷயத்துவத்தை தத்திரம் அசக்கியத்வா வக்தும் அசக்கியத். விஷயத்துவம் நீங்க சொல்லப்படாது. விஷயத்துவம்னா மீனிங்னு அர்த்தம், ஞான விஷயம். ஆதி பிரதீயதே இத்தியாதி கர்த்த கர்மத்வாதி விரோதாச்ச, அதோட உள்ள சசசுங்கம் பாதி சசசுங்கம் பிரதீயதே, இப்படி எல்லாம் கர்த்த கர்மத்வாதி விரோதம் வரும். இது வாச்சியம் அதீதாதேகே ஸ்மிருத்யனுமத்யாதி விஷயத்வாதிவது உபபத்தே. இப்ப குடம் இருக்கு, இப்ப குடம் இல்ல. ஆனா குடம்னு முன்னால இருந்த குடத்தை நினைக்கிறேன். அந்த குடத்துக்கு கர்மத்துவம் எப்படி வந்தது? குடம் எதுக்கு இருந்தா தானே அது கர்மாவாக சொல்ல முடியும். கிராமம் கச்சாமின்னு நான் சொல்றேன். ராமஹா கிராமம் கச்சதி. ரைட். இந்த கமனானுகூல வியாபாரம் இவனிடத்துல தானே இன்னொரு இடத்துல இருக்குமே, ஏன்னா அது கர்மா. தாதுபாத்த கிரியாஜன்ய பலகாலித்துவம் கர்மத்துவம். செல்கிறான் எனக்கூடியதான தாத்துவனால ஏற்படக்கூடியதான யாதொரு கிரியை உண்டோ அந்த கிரியையினுடைய பலமானது எங்க இருக்கோ அது கர்மா. இவன் நடந்துட்டே போறானோ இல்லையா, இந்த தாத்துபாத்தமான கிரிய கவனம்னு பூர்வ தேச சம்யோகனாக்க உத்தர தேச சம்யோக, உத்தர தேச சம்யோகம் கிராமத்தோடு இவருக்கு சம்யோகம் வந்து. ஸோ இந்த சம்யோகமான வந்ததான அந்த கிராமமானது கர்மா வச்சிருது. கர்த்தாவை தவிர இன்னொரு இடத்துல இவன் செல்லக்கூடியதான செயலினுடைய பலமானது எங்க இருக்கோ அது கர்மான்னு பேரு இல்லையா? இப்ப இந்த கர்மத்துவங்கிறது அங்க கிராமம்னு பொருள் இருக்கு, கர்மத்துவம் வரும். இது என்னன்னா நீங்க பொருள் இல்லாத எப்படி கர்மத்துவம் வரும்? அத கடம் பச்சாமி கடம் ஸ்மராமிங்கிற இடத்துல உடனே இல்லையே. இந்த ஸ்மரணானுகூல வியாபார விஷயமாக எப்படி இருக்கும்னு அதீதாதிகளுக்கு வராது. ஒரு கேள்வி கேட்டுண்டா, அதீதாதே ஸ்மிருதி அனுமித்யாதி விஷயத்வாதிவது. இங்க விஷயம் இல்லாத போனாலும் விஷய சம்பந்தம் இல்லாத போனாலும் அவைகளுக்கெல்லாம் விஷயத்துவம் எப்படி ஒத்துருக்குமே அப்படி வரட்டுமேன்னு இது உபபத்தே. நக தத்திர பிரதீதேரேவ விஷயத்துவம். நீங்க விஷயம்னு சொன்னா நீங்க சொன்னதான விஷயத்துவம் இல்ல, தோன்றது, ஸ்மிருதியில தோன்றது. அதே மாதிரி
தாவதைவ தத்திர விஷயத்தா விவகாரா யோகன் இந்த விஷயத்தான்னு சொன்னது நீங்க முன்னால் சொன்னதான விஷயத்தை இல்ல, கர்மஸ்வரூப விஷயத்தை இல்ல, இது வெறும் தோற்றம் அவ்வளவுதான். இது வாக்கியம் சமம் மமா. அது நீ சொல்றதுல எனக்கும் அதே தான் பிரச்சனை. இது மைவம். இப்ப ஒரு புதுசா விஷயம் சொல்றாரு. நீ ரிசுங்கம் ரசசுங்கம்னு ரெண்டு சொன்னியோன்னா ஒரு மனுஷனுக்கு மனுஷன் முயலுங்கிறது ரெண்டு வேறேன்னு தெரியல. ஒரு கண்டிஷன் வச்சு அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனுக்கு எப்படியாவது பிரமம் வரல. பிரமம் ஏன் வரக்கூடாது? மனுஷன்னு வச்சிருக்க, முயல்னு வச்சிருக்கா. ரிசுங்கம்ங்கிறது மனுஷன் வேற முயல் வேறேங்கிற அபிப்பிராயம் தெரியல. அவன் மனுஷனுக்கே முயலுங்கிற பேர் இருக்கும் என்னமோன்னு நினைச்சுட்டாவ. இப்ப என்னாச்சு? மனுஷன் வேற முயல் வேறேன்னு தெரியாதவருக்கு ரிசுங்கம் சுருங்கம்னு சொன்னா வெவ்வேறேன்னு அர்த்தம் முடியுமா? அதான் சொல்ற. தசபதத்திய நரி பிரம தசாயா. என் நரின்னு தமிழ் நரி எல்லாம் நினைக்கிறீங்க. தசபதத்துக்கு நரி மனுஷனிடத்தில், ருஷப்தத்துக்கு சப்தம் ஏகவச்சனம் நரி. நான் நரவு நரக நரம் நரவ அப்படின்னு வருதா இல்லையா? சப்தம் ஏகவச்சனத்துல நரி. அது வேணும்னே பிரயோகம் பண்றாரு. கிரந்தம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல அதான் அந்த கவித்து சாத்துரியம் இது. அப்படி கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணணும். ரொம்ப சீரியஸாவே இருந்தேன்னா கஷ்டப்படும். அந்த அவர் சொல்றாரு, நான் இல்ல. அதான் தசபதத்திய நதி பிரமதசாயா. இவனே அது என்று நினைத்த காலத்தில் ரிசுங்க சப்தேன இவ சகசுங்க சப்தேனாபி ரிசுங்கஸ்ய பிரதீயமானத்வேன. இப்ப ரிசுங்கம்னு சொன்னாலே சகசுங்கம்னு வந்தாச்சு. பிரதீயமானத்வேன ரிசுங்காதி சப்தைரேவ பிரதீயமானத்வாதேரபி பரஸ்பர விசேஷத்தை வர்த்தும் அசக்கியத்வாத். அதனால நீ சொன்னதான பழைய கேள்விக்கு சமாதானம் சொல்லியாச்சு, தகாது. இப்ப என்ன சொல்ல போறேன்? நக துஷ்டேந்திரிய ரூப சம்ஸ்கார சாசிவ்யவத் தசசுங்க சம்ஸ்கார சாசிவ்யாபாவாத் தஸ்ய அபரோட்சப்தம அவிஷயத்துவம். இப்போ ஒரு சின்ன அபரோட்ச பிரமம் வராதுங்கிற தசசுங்கத்துக்கு. ஏன்? இப்ப நீங்க ரஜத சம்ஸ்காரம் வந்தது, ரஜதத்தை பார்த்து சுத்திய பார்த்ததுமே ரஜதம்னு நீங்க நினைச்சு ரஜத பிரமம் ஏற்பட்டது. ரஜத பிரமம் எப்படி சார் ஏற்பட்டது? மறுபடியும் பழைய மாதிரி போகணும். மனசானது கண்ணு வரைக்கும் சுத்தி இருக்கிறதுக்கு போச்சு. அங்கே அஜ்ஞானம் இருந்தது, அந்த அஜ்ஞானம் பலவத்தா போச்சு, அஜ்ஞானம் ரஜதமா மாறி. இந்த அஜ்ஞானம் ரஜதமா மாறிட்டுன்னு நான் சொன்னேன்னு, அஜ்ஞானம் ரஜதமா ஏன்? அஜ்ஞானம் என்ன கரிக்கட்டையா மாறக்கூடாதா? அஜ்ஞானம் வேற விதமா மாறக்கூடாதா? அஜ்ஞானம் ஏன் சார் ரஜதமாகவே காணப்பட்டது? இவனுக்கு இளைஞர்ல இருக்கிற அஜ்ஞானம் ஏன் வெள்ளியாக மாறிட்டு? இப்படி ஒரு கேள்வி. டேபிளாகவோ சேராகவோ மாறப்படாதோ, வெள்ளியாக ஏன் மாறிட்டு அப்படின்னா இவனிடத்துல தோஷம் இருக்கு. என்ன தோஷம்? வெள்ளி மேல ஆசைன்னு இருந்தது. வெள்ளியில ஆசைங்கிற ஒரு தோஷம் இருந்ததுனால அவன் பார்த்தான், ஒத்துக்க. அப்ப அங்க இருக்கிற ரஜத சம்ஸ்காரமானது இவனுடைய துஷ்டேந்திரியத்தோட சம்பந்தப்பட்டு, இவனுடைய இந்திரியமும் துஷ்டமா இருக்கு, அங்கேயும் ரஜத சம்ஸ்காரம் இருக்கு. இந்த துஷ்டேந்திரிய சம்ஸ்காரம், துஷ்டேந்திரிய சன்னிகர்ஷமும் ரஜத சம்ஸ்காரமும் சேர்ந்து அவனுக்கு ரஜதத்தை உண்டு பண்ணி. அக்ரேட். அப்படி இருக்குமேனால் தசவிஷான சந்தர்ப்பத்தில் இந்திரிய சன்னியோகம் இல்லை, துஷ்டேந்திரிய சன்னியோகம் இல்லை, சம்ஸ்காரம் மட்டும் என்ன பண்ணும்? அவ்வளவு. நச்ச துஷ்டேந்திரியாதே ரூபிய சம்ஸ்கார சாதிவ்யவத். துஷ்டேந்திரியத்துக்கும் ரஜத சம்ஸ்காரத்துக்கும் ஒரு சாதிவ்யம், இந்த ரெண்டு சேர்ந்ததுனால கிழிஞ்சல்ல வெள்ளி காணப்பட்டது. துஷ்டேந்திரியாதே ரூபிய சம்ஸ்கார சாதிவ்யவத் சகசுங்க சம்ஸ்கார சாதிவ்ய அபாவாத். சகசுங்க சம்ஸ்காரம் இல்லை சார். இருந்ததையானால் அவனுக்கும் உயர் தலைவர் கொம்பு தோணி இருக்கும் இல்லையே. ஏன் சார் சம்ஸ்காரம் இல்லைன்னு? சம்ஸ்காரம் எப்படி முன்னால பார்த்தா சம்ஸ்காரம் இருக்கும். என்னைக்காவது பார்த்திருக்கானோ? பார்க்கல. ஏன் சார் பார்க்கல? இல்ல பார்க்கல, அவ்வளவுதான் விவகாரம். சகசுங்க சம்ஸ்கார சாதிவ்யாபாவாத் தஸ்ய அபரோட்சப்தம அவிஷயத்துவம். தஸ்ய சகசுங்காதே அபரோட்சப்தமம் அது வராது. ரஜதத்துக்கு அபரோட்சப்தமும் வரலாம்,
கிளிஞ்சல்ல வெள்ளி என்று எண்ணிக்காது யாராவது ஒருவன் கண்ணால பார்க்கலாம். ஆனால் தசசுங்கத்தை என்னைக்கும் பார்க்க முடியாது. ஏன்? சம்ஸ்காரம் இல்லை. அந்நியா தவாபி அனிர்வாச்சாந்தரமேவ தத்திர கதம் நோத்பத்தியேதா. அப்படி இல்லைன்னு உனக்கும் இந்த கிழிஞ்சல்ல வெள்ளிதான் தோண்டணும்னு என்ன சார்? அனிர்வாச்சாந்தரம் ஒரு கருக்கட்டையோ ஒரு தங்கமோ வேற ஏதோ தோண்டட்டுமே. ஏன் சார் வெள்ளியே தோன்றது? கயத்துல பாம்பே கயத்துல தூடு தோண்டக்கூடாதா? என்ன சார் நீங்க சொல்வேன்? ஏன் கிழிஞ்சல்லையே வெள்ளி பார்க்கிற கரிக்கட்டையில வெள்ளி பார்க்கட்டுமே? சித்தாந்தல கிரந்தத்துல கரிக்கட்டையில வெள்ளி ஏன் சார் தெரியல? இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லணும். சாதாரணமா வேதத்தை கேட்டா தலை ரைட் ரைட் கேட்டுட்டு புரிஞ்சுடுது. புரியலைன்னு சொல்ல மாட்டேன், அது வரைக்கும் தான் புரிஞ்சுது. ஆனா ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் வேற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மாறினா அன்னைக்கு டவுட் வரும். வரக்கூடாது. இப்ப எல்லாம் நம்ம சொல்ற இந்த கிரந்தங்களுடைய தாற்பயம் என்னன்னா, யார் எப்படி அசைச்சாலும் உங்களுடைய கன்விஷன் மாறப்படாது. இந்த சாஸ்திரமானது ரொம்ப வருஷத்துக்கு இட் ஹஸ் ஆன்சர்ட் ஆல் क्वेश्चंस. டெஸ்டட், டைம் டெஸ்டட். இன்னைக்கு இல்ல, அனாதி காலத்துல இருந்து டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆக இது மாறாதுங்கிற தீர்மானமான நிச்சயம் மனசுக்கு வரணும். இது வாக்கியம் சம்ஸ்காரத்தாவத் பிரதீதவு சாட்சாத் உபயோக. இன்னொன்னு சொல்ற, இந்த சம்ஸ்காரம் ஆக்சுவலா என்ன சொல்ற தெரியுமோன்னா, அது சாட்சாத் உங்களுக்கு ரஜதம் தோன்றதுக்கு ரஜத சம்ஸ்காரம் இல்ல, காரணம் இல்ல. ரஜத சம்ஸ்காரம் ரஜத்தை தோண்டி வைக்கல. ரஜ சம்ஸ்காரம் ரஜத்தை தோண்டி வைக்குமையானால் என்ன ஆகும்? அப்பவே அது எப்ப அனுமானம் வந்தாலும் நமக்கு தோணணும். ஆனா விவகாரம் அப்படி இல்லை. ரஜ சம்ஸ்காரம் அப்படி தோணல. என்ன பண்ற தெரியுமா? ரஜதத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு ஞாபகம் வர வைக்க. ரஜ சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் இருப்பதனாலேயே ஒரு மனிதன் ரஜதத்தை பார்க்கலை. ரஜ சம்ஸ்காரம் ரஜதத்தை உண்டு பண்றது. உண்டு பண்ணினதான ரஜம் நம்ம பார்க்கிறேன். தற்காலோத்பன்னம், அதான் பிராதிகாரியம். அதே போலயே இந்த சசசுங்க சம்ஸ்காரம் சசசுங்கத்தை உண்டு பண்ணியிருக்குமே ஆனால் பார்க்கலாம், உண்டு பண்ண சம்ஸ்காரத்தாவத் பிரதீதவு சாட்சாத் உபயோக ஸ்ருதித்வாபத்தே கிந்து அர்த்த உற்பத்தி துவாரா ததா சம்ஸ்கார வியாபகதாபி அனிர்வாச்யதா பட்சே ஏவ தது அசத் விஷயதா பட்சே. வஸ்து தஸ்து அன நிஜமா என்னன்னு சம்ஸ்காரத்தாவத் தாத்விக ரஜதாதிகோச்சர ஏவா. தாத்விக ரஜமான வியாபகாரிக்கம். இங்க தாத்விகம்னா வியாபகாரிக்கம். வியாபகாரிகமான ரஜதம் இருக்குமேயானால் அதனால ஒரு சம்ஸ்காரம் வரும். ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் அந்த பிராதிகாரிக சம்ஸ்காரமே இன்னொரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணலாம். முதல்ல ஒரு வியக்தியை நீங்க பார்த்தேன் சார், ஒரு சிம்மத்தை பார்த்தேன். பார்த்த பிறகு பொம்மையை பார்த்ததுமே சிம்மம் சொல்லு, இது யாரும் சொல்ல வேண்டாம். கேலண்டர்ல சிம்மம் பொம்மை பார்த்ததுமே முதல்ல நிஜமான சிங்கத்தை பார்த்தவன் இது சிம்மம் அப்படின்னு சொல்லுவான். முதல்லயே பார்க்காதவன் இதை பார்த்த சிம்மம் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஆனா 3வது தரம் 4வது தரம் என்னன்னு இதை பார்த்தவன் இன்னொரு சிம்மத்தை பார்த்த இன்னொரு பொம்மையை பார்த்தாலும் இது சிங்கம் தான். முதல்ல நமக்கு வரக்கூடியதான அறிவு மட்டும் வியாபாரிக பதார்த்தத்துல வரணும். அதுக்கு அப்புறம் வர்றது எதை பார்த்தாலும் சிங்கம்னு வாயால சொன்னாலும் ஞானம் உண்டு. அதான் சொல்ற. தாத்விக ரஜிதாதிகோச்சரேவ பிராதமிக ரஜிதாதிபிரமே பிரயோஜக சர்வமதே நக அசத்ரூபியக சங்காதி சர்வசாதாரண ஏவ தத விஷயத்வா விசேஷ ததாச்ச கதம் சஹா நியாமகோ பவது. இதோட ஆயிடுது. அதுக்கப்புறம் ஏவம் பிரவருத்தி விஷயத்வா அந்நியதா அனுபவத்திரவி பிரமாணம். பிரவருத்தி விஷயத்வா அந்நியதா அனுபவத்தின்னா அங்கே ரஜதம் இல்லாத போனால் இவன் அதை எடுத்துக்கொள்வதற்காக முயற்சி பண்ணி முன்னால 2 அடி வைக்க மாட்டான். எப்ப வச்சானோ அங்க ரஜதம் இருக்கு. பிரவருத்தி விஷய இவன் இங்கே அதை கொள்வதற்காக ஒரு முயற்சி செல்கிறானே, அது அந்நியதானுபவத்தி. அங்கு ரஜதம் இல்லாத போனால் இது நடக்காது. ஆகையால் அங்க ரஜதம் இப்படிங்கிறத சொல்லி சொல்ல போற. அதுல ஒரு 4-5 கேள்வி கேட்க போற. அதெல்லாம் சின்னது. கோடாலியால வெட்டக்கூடியதான விவகாரங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்ப வெள்ளால கிள்ளி தூக்கி போட வேண்டியதான கேள்விகள் தான் வரப்போறது. அத அடுத்த கிளாஸ்ல. அடுத்தது 4ஆம் தேதி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சண்டேயா இருக்கிறது. அன்னைக்கு கிளாஸ் இல்ல. 11ஆம் தேதி நாங்க 3 பேருமே தெனாலிக்கு போறோம். ஆகையால் அன்னைக்கு கிளாஸ் இல்ல. அடுத்த கிளாஸ் 18ஆம் தேதி.
அன்னைக்கு ஞாபகமா எல்லாரும் வரணும்னு பிரார்த்திச்சுட்டு மேலாக அன்னைப்பாங்க. ஹரி ஓம்.